أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, இன்றைய தினம் நம்ம ஜமாத் சார்பில் எதை நோக்கி இன்றைய தலைமுறைங்கிற ஒரு சப்ஜெக்டில் மதுரையிலிருந்து கணிதத்துக்குரிய கவனமானவர்கள் பல்வேறு சமூக விஷயங்களில் தலைவர்கள் பல மாதிரி ஒரு மாணவர்களை சமூக செயல்பாடுகளை சந்திச்சிருக்கக்கூடிய இன்னும் பொருளாதார திட்டத்திற்கு சமூகத்தின் தேவையான சில வேலைகளை திட்டமிட்டு தமிழ்நாடு செஞ்சுட்டு இருக்காங்க. தாவா பணிகள் பீஸ் இஸ்லாமிக் சென்டர் மதுரையில் தாவா பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி பல்வேறு லேயர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து உங்களுக்கு என்ன தேவைப்படுது சமூக வாழ்க்கை விஷயங்கள் ஜமாத்தை சார்ந்த விஷயங்கள் நம்ம இறமையை எப்படி திட்டமிடணும், எப்படி பிளான் பண்ணணும், நமக்கு ஒரு கோல் செட்டிங் என்ன, லைஃப்பில் நம்ம என்ன மாதிரி மாற வேண்டிய சூழ்நிலை இருக்குது, இன்றைய காலகட்டத்தில் சவாலான நேரங்களில் உங்களுடைய பங்களிப்பு இந்த சமூகத்துக்கு என்ன தேவைப்படுது, ஜமாத்துக்கு என்ன தேவைப்படுது, நீங்கள் முதல்ல யார், ஹூ வி ஆர், நம்ம யார், நம்மளை அல்லாஹ் என்ன மாதிரி எதிர்பார்க்குறோம், சமூகம் எதிர்பார்க்குதுங்கிற ஒரு கவலையோட இந்த ஜமாத்து இந்த நிகழ்ச்சியை செய்து இன்ஷா அல்லாஹ் 1 மணி நேரத்தில் திட்டமிட்டபடி ஒரு 5:45 5:50 6க்குள்ளே இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு நீங்கள் எல்லாமே இஃப்தார் உங்களுக்கு நல்ல முறையில் நம்ம எழுத்தாப்புல ஐஏஎம்ல எப்போதும் போல அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. எல்லாரும் இஃப்தார் இருந்துட்டு சிறப்பாக போங்க. நிகழ்ச்சியின் துவக்கமாக இறைமறையை ஓதி துவக்குகிறார். உங்கள் கையில் ஃபீட்பேக் ஃபார்ம் தந்திருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய ஆக்கியபேஷன் என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன எது, கான்டாக்ட் நம்பரு எல்லாம் எழுதிக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் மஸ்ஜிதில் அதில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி விருப்பங்கள் இருக்குதுன்னு எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் இதில் பள்ளிவாசலுக்காக என்னென்ன வேலைகளை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்குது, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை காயின் பண்ணிக்கிறீங்க, பண்ணிவிட்டு அதை எழுதிக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்கப்புறம் இந்த ஒரு மீட்டிங்கோடு இல்லை, அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம நிர்வாகிகளும் அடுத்த கட்ட பொறுப்பாளர்களும் இதை உங்களை கைட் பண்ணி கொண்டு போவாங்க. இறைமறை ஓதி துவக்கி வைக்கிறார் இளவல் ஹபீப் அவர்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. هو الله الذي لا إله إلا هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر. سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى
يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. صدق الله العظيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான ஜமாத்தார்களுக்கு இந்த நிகழ்ச்சி இளைஞர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி தான். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய இளைஞர் ஆர்வமாக வந்திருக்காங்க, பெரியவர்களும் இருக்கிறாங்க. கொஞ்சம் பெரியவர்கள் கொஞ்சம் இளைஞர்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து பின்னாடி போயிட்டா இளைஞர்கள் கொஞ்சம் முன்னாடி இருக்கிறதுக்கு வசதி வாய்ப்பாக இருக்கும். கொஞ்சம் இளைஞர்கள் தயவுசெய்து முன்னாடி வந்துடுங்க. உங்களுக்காண்டி நிகழ்ச்சி தான் இது. ஏதோ ஸ்கூலில் லாஸ்ட் பெஞ்சில் உட்கார மாதிரி உட்காராதீங்க. கொஞ்சம் தயவுசெய்து முன்னாடி வந்துடுங்க. அதே மாதிரி அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுத்துருக்குறோம். ஒவ்வொருத்தரும் பசங்க தான், பெரியவங்க யாரும் எழுத வேண்டாம். எல்லாமே இளைஞர்கள் உள்ளவங்க மட்டும் உங்களுடைய அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அந்த பொறுப்புதார கையில் கொடுத்துருங்க. கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். சரி தம்பி, கொஞ்சம் சத்தம் இல்லாமல் கிளீனாக முடிச்சிடுங்க. 1 hour தான் இருக்குது, கோல்டன் ஹவர்ஸ். அதுக்கிடையில் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. அன்பான சகோதரர்களை எல்லாரும் இங்கே கவனிங்க. இன்ஷா அல்லாஹ் நமக்கு கையில் இருக்கிறது 1 hour தான். நீங்கள் உங்களோட கவனம் இங்கே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு நிகழ்ச்சியோடு நம்ம இதை களைய போகிறது இல்லை. நம்ம ஜமாத்தில் இந்த மாதிரி என்ன விஷயங்கள் இருந்தாலும் நம்ம இளைஞர்கள் நீங்கள் நம்ம பணிகளுக்காக தோளோட தோல் நிற்கணுங்கிற ஒரே நீயத்தில் தான். நமக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது, பள்ளியை சுற்றி எவ்வளோ விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த ஒரு ஏக்கத்தில் தான் அந்த நிகழ்ச்சியை வச்சுருக்கோம். ஏதோ ஒரு தடவை நம்ம நடத்துகிறோம் கலைஞ்சோன்னு இல்லை. இதை நம்ம ஆர்கனைஸ்டாக நிர்வாகத்துக்கு கீழே அவங்களோட ஆலோசனைக்கு கீழே செவ்வனே சிறப்பாக செய்ய வேண்டிய நிறைய பல விஷயங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் சகோதரர் ஜமான் கிட்டத்தட்ட 30-35 ஆண்டுகளாக சமூக செயற்பாட்டாளராக பல்வேறு களங்களில் ஒரு பயணிச்சிருக்கிறாங்க. சக்ஸஸ் ஸ்டோரியாக பயணிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவங்களை, அவங்களுடைய விசாலமான எண்ணங்களை உங்கள்கிட்ட பகிர்வாங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் நம்ம இறுதியில் கலந்துரையாடல்கள் வைத்து நம்ம இந்த நிகழ்ச்சியை என்ன செஞ்சுக்கிறோம், நல்ல முறையில் முடித்துக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நோன்பு வச்சதுனால, நோன்பு வச்சா காதும் கேட்குமா? நோன்பு வச்சா காது கேட்குமா கேட்காதா? அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக கேட்கும், நல்லா கேட்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இந்த 2வது சொன்ன சலாம் மொதல் சொன்ன சலாமை விட கொஞ்சம் பெட்ரு. ஆனால் பெஸ்ட்டு கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். ஒரு எழுச்சியா இருக்கீங்களா? நோன்பு வச்சிருந்தாலும் ஒரு எழுச்சியா இருக்கலாமா? ஒரு எழுச்சி மிகுந்த சமூகத்தை நம்ம படைக்கலாமா? எழுச்சி மிகுந்த சமூகத்தை படைக்கலாம் அப்படிங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. அதெல்லாம் வேணாத்தா, இப்போ இருக்க மாதிரியே இருப்போம் அப்படிங்கிறவங்க கையை விட்டுருங்க, கீழே போட்டலாம். எழுச்சி மிகுந்த சமூகத்தை நம்ம படைக்கலாம். எழுச்சி மிகுந்த சமூகத்தை படைக்கலாம். மாஷா அல்லாஹ். சரி, அந்த எழுச்சி மிகுந்த சமூகத்தை படைக்கிறதுக்கு நான் என்னால் முடிந்த அறிவு, ஆற்றல், பொருளாதாரம், கல்வி, இதை நான் செயல்படுத்த தயாரா இருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் கை தூக்குங்க. இந்த எழுச்சி மிகுந்த சமூகத்தை உருவாக்க எனக்கு அல்லாஹ் அளித்த கல்வி, ஆற்றல், பொருளாதாரம், ஞானம் இவற்றையெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. மாஷா அல்லாஹ் தஆலா. எல்லாரும் கை தூக்கலாமே. எல்லாத்துக்கும் அல்லாஹ் கல்வி, ஞானத்தை கொடுக்கும். ரைட், ரொம்ப சந்தோஷம். மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷம். இப்போ
20 வயசுக்குள்ள இருக்கவங்க கை தூக்குங்க. யார் யாரெல்லாம் 20 வயசுக்குள்ள இருக்கும்? மாஷா அல்லாஹ். ஒரு ஒன்று எத்தனை? இந்த பக்கம் ஒரு 10, இந்த பக்கம் ஒரு 10 இருக்கும். 20 பேர் இருக்காங்க. மாஷா அல்லாஹ். 20 to 30. 20 to 30. ஓ மாஷா அல்லாஹ். ரைட். 20 to 30. நீங்கெல்லாம் 20 to 30 சரிங்களா? 30 to 40. 30 to 40. மாஷா அல்லாஹ். நீங்க ஒரு 10-12 பேர் இருக்கீங்க. இப்ப 40ல இருந்து 60 வரைக்கும். 40ல இருந்து 60 வரைக்கும். மாஷா அல்லாஹ். 60 பிளஸ் 60க்கு மேல ஒரு 5 பேர் இருக்கீங்க. ஓகேங்களா? மாஷா அல்லாஹ். இப்ப இந்த 60க்கு மேல இருக்கவங்க இந்த 10ல இருந்து 40 வரைக்கும் இருக்கவங்களை நீங்க வந்து கைட் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி 40ல இருந்து 50 இருக்கவங்க உங்களுக்கு முன்னால இருக்கக்கூடிய இளைஞர்களை, அந்த 30ல இருந்து 40 இருக்கவங்களை வந்து கைட் பண்ணி கை தூக்கி விடணும். அடுத்த வந்து அவங்க வந்து இவங்கள கை தூக்கி விடணும். இந்த 4க்குமே ஒரு குரூப் இருக்கணும். ஒரு பேர் உள்ள குரூப் அதை வந்து உருவாக்கணும். உங்க பள்ளியில உருவாக்கி அவங்களுக்கு ஒரு இலக்குகளை கொடுக்கணும். இந்த 2025 நடக்குது. 2035ல இந்த காயல்பட்டினத்தை நான் எப்படி மாத்த போறேன், என் சமூகத்தை கல்வியா ரீதியா பொருளாதார ரீதியா இப்படிலாம் எப்படி மாத்த போறோம் அப்படின்னு உட்கார்ந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். டிஸ்கஸ் பண்ணி இந்த வருஷத்துக்கான இலக்குகள்னு போடணும். இந்த இலக்குகளை நீங்க போடலை அப்படின்னா சோம்பேறித்தனமான சமூகமா மாறிடுவோம். சரிங்களா? இப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோட நான் உள்ள போறேன். என்னுடைய பேர் ஏகே ஜமான். நான் மதுரை எக்கனாமிக் சேம்பர்னு ஒரு அமைப்பு மதுரையில் இருக்கு. அதுல வந்து கிட்டத்தட்ட 1500ல இருந்து 2000 முஸ்லிம் வியாபாரிகள் மட்டும் இருக்காங்க. முஸ்லிம் வியாபாரிகள் மட்டும். அவங்களுக்கு வந்து பிசினஸ்ல ஒரு 7 துறைகள் இருக்கு. அந்த 7 துறைகளை வந்து அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங், சேல்ஸு, ஹெச்ஆர், நியூ இன்வென்ஷன் அப்படிம்பாங்க, புதுசா R&D, அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டு, இப்படி எல்லா துறைகள்லையும் அவங்களுக்கு மாசம் மாசம் பயிற்சி கொடுத்து ஒரு 100 மில்லியனர்களை நம்ம சமூகத்திலிருந்து உருவாக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிருக்கோம். இன்ஷா அல்லாஹ். நீங்க எங்களுடைய மந்த்லி மீட்டிங்க்கெல்லாம் வாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க காயல்பட்டினத்துல இருந்து. இது ஒன்று. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் எக்ஸ்போலாம் நடத்துகிறோம். அதுக்கான படம்லாம் காமிச்சிருக்கேன். ஆனால் அதை சொல்றதுக்காக நாங்கள் இங்கே வரல. அதனால அந்த இது எக்ஸ்போ இங்கேருந்து வந்து ஸ்டால்ஸ்லாம் போட்டாங்க. அங்கே மதுரையிலேயே பிரம்மாண்டமான ஷாப்பிங் திருவிழா நடத்துகிறோம். நம்ம முஸ்லீம் வியாபாரிகள் நடத்தினது. சரிங்களா? இந்த மாதிரியாக நிறையா இது பண்ணுறோம். ஐபிசி இஸ்லாமிக் பீஸ் சென்டர் மூலமாக தாவா பணிகள் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஜன்சேவா கூட்டுறவு கடன் சங்கம் இஸ்லாமிக் பேங்கிங் கான்செப்டில் வட்டி இல்லா பொருளாதாரத்தை ஆரம்பித்து 15 லட்சம் ரூபாயில நாங்கள் ஆரம்பித்தோம் மதுரையில் கிட்டத்தட்ட 9 வருடங்களுக்கு முன்னால். இப்போ மக்களுடைய பணம் மட்டும் எங்கள்கிட்ட 9 கோடி இருக்கு. 9 கோடியை வச்சு 25 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறோம். மாஷா அல்லாஹ் தாலா. இப்போ 100 கோடி இலக்கை வச்சிருக்கோம். அடுத்த 10 வருடங்களில் இதை 100 கோடியை ஆக்கணும் அப்படின்ட்டு இலக்கு வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் என்னுடைய பற்றி சொல்றதா இருந்தால் சொல்லலாம். நான் ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியர். சரிங்களா? இதுதான் என்னுடைய குவாலிஃபிகேஷன். நான் ஆலிமோ ஹாஃபீஸோ, உங்களை மாதிரி இங்கே நிறைய ஹாஃபீஸ் இருப்பீங்க. நான் ஹாஃபீஸ் கிடையாது. குரானை வந்து ஒரு மதரசாவில் போய் ஓதுனது இதெல்லாம் கிடையாது. சரிங்களா? என்னுடைய குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன். சமூகத்தில் பணி செஞ்சுருக்கேன். அதை வச்சு எந்த மாதிரியா அந்த சமூகத்தை கட்டமைக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். நான் சொல்கிற எதுவுமே என்னுடைய கருத்தல்ல. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த இஸ்லாமிய சமூகத்தை எப்படி புனரமைச்சாங்களோ அந்த அடிப்படையில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ சப்ஜெக்ட் போலாமாத்தா? நீங்கள்லாம் எவ்வளோ எனர்ஜியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நான் எனர்ஜியாக இருப்பேன். சரிங்களா? நீங்கள் இப்படி தூங்கி வரைஞ்சிக்கிட்டீங்கன்னா நானும் அஸ்ஸலாமு அலைக்கும்னு பேசிட்டு போயிடுவேன். இது ஒரு பயான் இல்லை. இந்த நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன டேட்டு? 29/3/2025. இன்ஷா அல்லாஹ் இந்த காயல்பட்டினம் மட்டுமல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஒரு வைப்ரேட்டிங் ஆகக்கூடிய ஒரு மீட்டிங்கா இருக்கணும். இங்க இருந்து உதிக்கக்கூடிய இளைஞர்கள், இங்க இருந்து கிளம்பக்கூடிய அந்த சக்திகள் வந்து காயல்பட்டினம் மட்டுமல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்தையே வந்து நம்ம சமூகத்தை எழுச்சியாக ஆக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தலாமா இன்ஷா அல்லாஹ்? ஓகே, இன்ஷா அல்லாஹ். சப்ஜெக்ட்டுக்கு போயிடுவோம். இப்போ இதுல யாரெல்லாம் ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ்? ஹிஸ்டரி ஒரு ஆள் கூட இல்லையா?
ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் இங்கே இல்லையா? காலேஜஸ் ஹிஸ்ட்ரி படித்தவங்க யாருமே இல்லையா? பிஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ ஹிஸ்ட்ரி யாரும் இல்லை. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நான் சப்ஜெக்டுக்குள்ளே போகிறேன். ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், இந்த இது வந்து வல்லஷர் இன்னல் இன்ஷான் லஃபி குசர் இல்லல்லதீன ஆமனு வாமிலு சாலியாத்தி ஒத்தவாசோபில் ஹக் ஒத்தவாசோபிசல். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கான். இது என்ன தெரியுது அப்படின்னா, வி ஷுட் நாட் வேஸ்ட் எனி டைம். இங்கே 1 மணி நேரம் உங்கள்கிட்ட 1 மணி நேரம் எடுக்கிறதுக்காண்டி நான் ஒரு 3.5 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். திருப்பி ஒரு 3.5 மணி நேரம் டிராவல் பண்ணி போகிறேன். நான் ஒரு 7 மணி நேரம் தியாகம் பண்ணி வந்திருக்கேன். நீங்கள் இந்த 1 ஹவரை எப்படி தியாகம் பண்ணுறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த மீட்டிங்கோடைய எஃபெக்டிவ்னஸ் இருக்கு. சரிங்களா? இது வந்து அமெரிக்காவில் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் ஒரு 1000 பேர் வந்து கலந்துக்கிறாங்க. 1000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆனால் என்னை மாதிரி பேச வந்த சீஃப் கெஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் எக்கோ அடிக்குதா? கேக்குதா? என்னை மாதிரி பேச வந்த சீஃப் கெஸ்ட்டு ஒரு 30 நிமிஷம் தாமதமாக வர்றாரு. வந்தவர் சொல்றாரு, சாரி பிரதர், ஐ ஹவ் வேஸ்டட் யுவர் 30 மினிட்ஸ் டைம் அப்படிங்கிறாரு. அப்போ ஒருத்தர் கூட்டத்தில் இருந்து அந்த தம்பி மாதிரி ஒரு ஆர்வமா இருக்கவர் எந்திரிச்சு சொன்னாரு, பிரதர், யூ ஹவ் நாட் வேஸ்டட் அவர் 30 மினிட்ஸ் டைம். அவர் என்ன சொன்னாரு? யூ ஹவ் நாட் வேஸ்டட் அவர் 30 மினிட்ஸ் டைம், யூ ஹவ் வேஸ்டட் அவர் 500 ஹவர்ஸ் ஆஃப் டைம் அப்படின்றாரு. 500 மணி நேரத்தை வீணாக்கிட்டீங்க அப்படின்றாரு. அவர் சொன்னார், பிரதர், நான் பாருங்க 1/2 மணி நேரம் தான் லேட்டா வந்தேன், நீங்க என்ன 500 மணி நேரம் லேட்டு அப்படிங்கிறீங்க அப்படின்றாரு. அவர் சொன்னாரு, பிரதர், நாங்க we are sitting 1000 people, 1000 பேர் இங்க இருக்கோம். ஒவ்வொருத்தருடைய 1/2 மணி நேரத்தையும் நீங்க வீணாக்கிட்டீங்க, ஒவ்வொருத்தருடைய 1/2 மணி நேரத்தையும் வீணாக்கிட்டீங்க. மொத்தமா சேர்த்து பார்த்தீங்கன்னா 500 மனித ஆற்றல், மனித நேரங்கள், உழைப்புகள் வீணாக்கி விட்டன அப்படின்னு சொன்னார். உண்மைதானே? உண்மையா பையா? அவர் லேட்டா வந்ததுனால 500 மணி நேரம் மனித ஆற்றல் வீணாகி விட்டது. இந்த மாதிரி நம்ம இந்த மீட்டிங்கை ஆக்கிராம இந்த 1 மணி நேரம் நம்ம வந்து மிகச்சிறப்பாக எஃபெக்டிவா எவ்வளவுக்கு எவ்வளவு டேக் ஹோம் அப்படிம்பாங்க, அதாவது டேக் அவே, எவ்வளவுக்கு இந்த சப்ஜெக்ட்ல இருந்து எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் நீங்க வந்து பொறுமையா அமைதியா லிசன் பண்ணுங்க. உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாத்தையுமே கடைசியில் வந்து நான் கிளியர் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? ஓகேன்னா ஓகேன்னு சொல்லுங்க. மாஷா அல்லாஹ், எனர்ஜியா இருக்கீங்க. மாஷா அல்லாஹ். இப்போ டாபிக் வந்து இதுதான். சரிங்களா? ஒரு 9 டாபிக்கை சுருக்கமாக பார்த்துருவோம் ஒரு 40-50 மினிட்ஸ்க்குள்ள. இன்னைக்கு நம்முடைய சமூகத்து நிலை இந்தியாவில் எப்படி இருக்கு? நம்பர் 1, நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் போடணும், ஆழமான அடித்தளம் போடணும். இது நம்பர் 2. நமக்கான கோல் செட்டிங்கை எப்படி நிர்ணயிக்கணும். நம்பர் 3. நம்பர் 4, கோல் செட் பண்ணியாச்சு, அதை நோக்கிய பயணம். கோல் செட் வந்து விஷன் அப்படிம்போம். அதை நோக்கிய பயணத்தை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? விஷன், மிஷன். மிஷன்டா அந்த விஷனை நோக்கி நகர்றது. விஷன்ங்கிறது இலக்கு. காயல் பட்டணத்துக்கு நான் சாயந்தரம் 4:30 மணிக்கு வந்து மீட்டிங் அட்டன் பண்ணணுங்கிறது என்னுடைய இலக்கு. மிஷன் என்ன? நான் ட்ரெயினில் வரலாம், பஸ்ஸில் வரலாம், எத்தனை மணிக்கு கிளம்பணும், எப்போ கிளம்பணும், யாரோட கிளம்பணும், யார் டிரைவராக போடணும், அதெல்லாம் மிஷன். சரிங்களா? அப்போ ஒரு விஷன், ஒரு இலக்கை நிர்ணயிச்சிட்டோம்னா அதை நோக்கி நான் இமயமலைக்கு போகணுங்கிறது விஷன் அப்படின்னா, இமயமலை எந்த டைரக்ஷனில் இருக்குது, ட்ரெயினில் போகலாமா, ஃப்ளைட்டில் போகலாமா, இதெல்லாம் மிஷன். ஓகேவா? ஸோ இலக்கு நோக்கிய பயணம் மிஷன். அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள். எப்பயுமே ஒரு மிஷனை நோக்கி பயணம் போட போகிறது நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்றது? எதிர்வினைனா என்ன, மறுவினைனா என்ன? ரியாக்ஷன், ப்ரோ ஆக்ஷன் பாங்க. சொல்லுங்க, ரியாக்ஷன், ப்ரோ ஆக்ஷன். அது எப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்ப்போம். அதே மாதிரி வந்து ஒரு தடத்தில் பயணிப்பது எப்படி? ஒரு இலக்கை செட் பண்ணிட்டோம், ஒரு இதை செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் வர்ற வழியில் நிறைய ஊர்கள் வருது. ஆனால் ரைட் சைடில் கோயில்பட்டி இருக்கும், லெஃப்ட் சைடில் விளாத்தி குளம் இருக்கும். நான் விளாத்தி குளத்துக்கு போனேன், கோயில்பட்டிக்கு போனேன்னா டைவர்ஷன் ஆயிடுவேன். சரிங்களா? என்னுடைய இலக்கு என்னன்னா அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டைக்கு அடுத்து என்ன ஊர்? பந்தல்குடி. அதுக்கு அடுத்து வந்து தூத்துக்குடி. தூத்துக்குடிக்கு காயல்பட்டினம். ஸோ இந்த தடம் மாறாமல் போகணும். அது எப்படி போகணும்? அப்புறம் வந்து எனக்கு வந்து எல்லாம் சொல்றதெல்லாம் ரைட்டு தான். ஏன் சூழ்நிலை சரியில்லை, எனக்கு அத்தா இல்லை, எனக்கு அம்மா இல்லை, எனக்கு பொருளாதார சூழ்நிலை சரியில்லை, நாங்கள் ஒரு கடைக்கோடி கிராமத்தில் இருக்கோம். இதெல்லாம் வெற்றிக்கான தோல்விக்கான காரணத்தை சொல்ல முடியாது. சரிங்களா? இதெல்லாம் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கடைசியா வந்து அல்லாஹ் வந்து நம்மளா மாறாத எந்த ஒரு சமூகத்தையும் அல்லாஹ் மாற்றுவதில்லை. சரிங்களா? இந்த 9 சப்ஜெக்டை இன்ஷா அல்லாஹ் பார்க்குறோம். ஸோ சில ரூல்ஸ் இருக்கு. என்னன்னா எல்லாருமே கொஞ்சம் அமைதியா இருக்கணும். நோம்பு வச்சிருக்கிறதுனால அந்த தண்ணி பாட்டிலை பற்றிலாம் சொல்ல மாட்டோம். இல்லாட்டா தண்ணியை பற்றி சொல்லுவோம். தண்ணி இங்கே இருக்கு, யூரின் போகணுன்னா அங்கே போய்க்கலாம்.
கேமரா குறவா? ஓகே, இங்கே வந்து நின்றுக்கிடுவா. நீங்கள் அப்பப்போ திருப்பிக்கோங்க கேமராவையும். ஓகே, நீங்கள் வந்து தள்ளிக்கோங்க கேமராவை. அங்கே நிப்பாட்டிக்கிறா, அங்கே போடக்கூடாது. சரி, அதாவது தடம் மாறாமல் போகிறது எப்படின்னு சொன்னோன்னா அவர் எனக்கு ஒரு வழியில் போட்டுக்கிட்டாரு. இந்த விட்டு நீங்கள் மாறிடக்கூடாது காக்கா, எக்காரணம் கொண்டும் அப்படின்ட்டாங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். ரைட், ஹவுஸ் ரூல்ஸ்ன்னு இருக்கு. என்னன்னா நீங்கள் இதெல்லாம் நாளைக்கு நீங்கள் பவர் பாயிண்ட் எடுப்பீங்க இந்த சமூகத்துக்கு. அப்போ எல்லாத்தையும் செட் பண்ணிடணும். இங்கே பாருங்க, அங்கே உங்களுக்கு டாய்லெட் இருக்கு, இங்கே பாத்ரூம் இருக்கு, இத்தனை மணிக்கு இத்தனை மணி நேரம் மீட்டிங் நடக்கும், இது முடிஞ்ச உடனே இது நடக்கும். அப்படியே கிளியர் கட்டாக சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். சிலவங்க மீட்டிங் பயான் ஆரம்பிப்பாங்க, எத்தனை மணிக்கு முடிப்பாங்கன்னே தெரியாது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. இத்தனை மணிக்கு ஆரம்பம், இத்தனை மணிக்கு முடிப்போம். இது கரெக்டாக வந்து 1 hour எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 1 hourல இன்ஷா அல்லாஹ் முடிச்சிருவோம். இந்தியாவில் வந்து முஸ்லிம்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 200 மில்லியன் இருக்காதான் சொல்றாங்க. 1 மில்லியன்டா எவ்வளோ? 10 லட்சம். ஆனா நம்ம கணக்குக்கு 280 இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம சொல்றது 280 இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். 280 இருப்பாங்க அப்படின்னு சொல்றோம். இந்தியாவில் இவ்வளவு மாநிலங்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க படிக்கணும். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கு, அந்த மாநிலங்கள்ல எவ்வளவு முஸ்லிம்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு, அதையெல்லாம் நீங்க வந்து படிக்கணும். இது வந்து நம்ம இந்தியாவில் 14% முஸ்லிம்கள் இருக்கும். 14, 100 பேர் இருந்தாங்கன்னா நம்ம பேர் எத்தனை பேர் இருப்போம்? 14 பேர். அண்ணே கரெக்டா சொல்றாங்க. 100 பேர் இருந்தா எத்தனை பேர் இருப்போம்? 50 பேர் இருந்தா 7 பேர் இருப்போம். சரிங்களா? இப்ப 31% முஸ்லிம்கள் பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்காங்க. 100 பேர்ல 31 பேர் முஸ்லிம்களா இருக்காங்க. அவங்க பிலோ பாவர்ட்டி லைன். பிலோ பாவர்ட்டி லைன் என்னன்னா ஒரு நாளைக்கு 40 ரூபா கூட இல்லாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்க. 25% முஸ்லிம்ஸ் எய்தர் நெவர் அட்டெண்டட் ஸ்கூல் ஆர் டிராப் அவுட். 100 முஸ்லீம் இருக்காண்டா அதுல வந்து 25 முஸ்லீம் என்ன செய்யறாண்டா ஸ்கூல் டிராப் அவுட் ஆகி வெளியே போயிடுறாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து 4.5% இந்தியாவுடைய ரயில்வே தான் பெரிய எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடம். அதுல நம்ம 14% இருந்தா 14% இருக்கணும்ல. ஆனா 4.5% தான் ரயில்வேயுடைய எம்ப்ளாய்மெண்ட்ல நம்ம இருக்கோம். சரிங்களா? இந்தியன் சிவில் சர்வீசஸ் IAS IPSல 3% தான் இருக்கும். 14% நம்ம இருக்கணும். நம்ம மக்கள் தொகை பிரதிநிதித்துவப்படி 3% தான் இருக்கும். முஸ்லிம்ஸ் இன் பேங்கிங் செக்டார் அதை விட்டுருங்க, நம்ம பேங்குக்கு நம்ம போக மாட்டோம். ஃபாரின் சர்வீசஸ்ல 1.6 இருக்கு. இது யாரு சோர்ஸ் அப்படின்னு பார்த்தா சச்சார் கமிட்டி சொல்லுது. சரிங்களா? அந்த சச்சார் கமிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, எப்பா முஸ்லிம்களாகிய நீங்க எல்லாம் பெருமையா பேசிக்கிடாதீங்க. இந்தியாவில் தலித்துகளை விட ஓபிசிகளை விட நீங்க பின்னாடி போயிட்டீங்க. தலித்துகளை விட ஓபிசிகளை விட அதர் பேக்வர்டு கிளாஸை விட நீங்க பொருளாதாரத்திலையும் சமூக நிலையிலையும் நீங்க பின்னாடி போயிட்டீங்க அப்படின்றதுதான் சச்சார் கமிட்டியோடைய அறிக்கை. சரிங்களா? இது 2 வரலாற்று சம்பவங்கள் இந்தியாவில் நடக்குது. இது என்னது? இவர் யாரு படுத்திருக்காரு? காந்திஜியை சுட்டு கொண்டாங்க ஜனவரி 30 1948. சரிங்களா? அடுத்து வந்து பாபர் மசூதி இடிக்கப்படுது. எப்ப? டிசம்பர் 1992 6 டிசம்பர். இதெல்லாம் மனப்பாடமா வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த 2 வரலாறுகளும் தான் இன்றைக்கு இந்தியாவிலே இந்து எழுச்சியை ஏற்படுத்துவதற்கு மிக முக்கிய காரணங்களாக இருந்தது. இந்த 2 நிகழ்ச்சிகள் தான். முதல்ல காந்தியை சுட்டதும், 2வது வந்து பாபர் மசூதியை இடிச்சதும் தான் இன்னைக்கு அவங்க இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை எடுத்துருவோம், அதை எடுத்துருவோம், இதை எடுத்துருவோம்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு அடிப்படையாக இருந்தது இந்த 2 விஷயங்கள் தான். இதெல்லாம் வரலாற்று காரணங்கள். இதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஏன் வந்து மாறுச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரி இஸ்லாமிய எழுச்சி நடந்துச்சுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, அதுக்கு 2 சம்பவங்கள் நடந்துச்சு. 2 சம்பவங்கள் அது சொல்ல முடியுமா யாராவது? இந்த மாதிரி 2 சம்பவங்கள், நம்ம யாரையும் போய் கொலையெல்லாம் பண்ணல, 2 வரலாற்று நிகழ்வுகள் நடந்துச்சு. ஃபத்தே மக்காவுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ரமலான் 17 நடைபெற்ற பத்ர் யுத்தம், 2வது ஹுதைபியா ஒப்பந்தம். சரிங்களா? அந்த ஹுதை 2 தான் இஸ்லாத்தை வந்து தலைகீழா மாத்துச்சு. அடிபட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு கிடந்த இஸ்லாமிய சமூகத்தை எழுச்சி பெற வச்சது இந்த 2 இதுதான். அப்ப அவனுக்கு எழுச்சி பெற வச்சது இந்த 2 இதுதான். ஓகேவா? இப்ப நம்மளுடைய இந்தியாவில் நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, ஏகப்பட்ட பிரச்சனை. CAA NRC பிரச்சனை. சரிங்களா? இந்த மாதிரி ஏழ்மை, வறுமை, கல்வியின்மை, வேலையின்மை, அதிகார வர்க்கத்திலே பங்கு இல்லை. இங்க எந்த IAS IPS ஆபீசர் வந்தாலும் நம்ம ஆளுக வர்றதில்லை. சரிங்களா?
வாழ்வாதாரம், குடியுரிமை பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் இந்தியாவில் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு. சரிங்களா? இதுக்கெல்லாம் எப்படி தீர்வு? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் பார்த்துட்டேன். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகால இந்தியாவில் நம்ம வாழ்ந்துக்கு இருக்கோம். இன்னும் நிறைய வக்ஃப் போர்டு திருத்த சட்டங்கள், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நம்மளை நோக்கி வந்துக்கு இருக்கு. இதை எப்படி எதிர்கொள்றது? சரிங்களா? எப்படி எதிர்கொள்றது என்றால், முதல்ல வந்து மிக அடிப்படையான விஷயம் வந்து நம்முடைய ஈமான வலுவான ஈமானாக மாற்றணும். நம்பர் 1 என்னது? இப்ப யாருக்கு ஈமான் இல்லைன்னு நான் சொல்ல வரல, ஆனால் ஈமானிய அடிப்படையில நம்ம சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டியது நம்முடைய காலத்துடைய கட்டாயமா இருக்கு. சரிங்களா? இந்த ஈமான்டா என்ன அப்படின்னா, ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துடைய கிளைகள் நல்லா இருக்கும், அந்த மரத்துடைய பழங்கள் நல்லா இருக்கும், அந்த மரத்துடைய தண்டுகள் நல்லா இருக்கும், அந்த மரத்துடைய கனிகள் எல்லாமே நல்லா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோடைய வேர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. வேர் கண்ணுக்கு தெரியுமா? ஆணி வேர், வெட்டி, எல்லா வேருமே இந்த வேர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கு. சரிங்களா? அந்த வேர் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அது மாதிரிதான் ஒரு சமூகம் மிக வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வேருங்கிறது ஈமான். ஈமான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு ஒரு 2 உதாரணத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இப்போ இந்த சிஏஏ என்ஆர்சி போராட்டம் நடந்துச்சு. யாரெல்லாம் இதில் கலந்துக்கிட்டீங்க? போய் கலந்துக்கிட்டீங்க. சிஏஏ என்ஆர்சி போராட்டம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இப்போ சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் தம்பி நடந்துச்சு. இந்தியா முழுவதும் நடந்துச்சு சிஏஏ என்ஆர்சி. இதில் என்ன பிரச்சனைன்றா, 5000 பேர் போராட்டத்துக்கு போறாங்க. 5000 பேர் போராட்டத்துக்கு போறாங்க. ஹய்ய அலல் ஃபலா அப்படின்னா என்ன அர்த்தம்? பாங்கு சொல்லும் போது வெற்றியின் பக்கம் வாருங்கள் அப்படின்னு பாங்கு ஓசை கிடைக்குது. அந்த 5000 பேர்த்துல 50 பேர் தான் தொழுவ வர்றான். 5000 பேர்த்துல 50 பேர் தான் தொழுவ வர்றான். இந்த எழுச்சி ஒருபோதும் மாற்றத்தை கொடுக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க சகோதரர்களே, என்னுடைய இளைஞர்களே, என்னுடைய குழந்தைகளே, பெண்கள் வரலைங்க. இந்த எழுச்சி ஒருபோதும் மாற்றத்தை கொடுக்காது. நீங்க 5000 பேர் திரண்டு போலாம், 50000 பேர் திரண்டு போலாம். தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் அங்க அந்த 5000 பேர் வந்தாதான் அந்த எழுச்சி மிகப்பெரிய எழுச்சியாக மாறும். இல்லாட்டா இந்த மாற்றம் ஒருபோதும் உங்களுக்கு எழுச்சியை கொடுக்கவே கொடுக்காது. இது நம்பர் 1 தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 2, அப்படி ஈமானிய அடிப்படை வேர்கள் ஸ்ட்ராங்கா இருந்த காரணத்தினால்தான் இதே ரமலான் 17ல 313 பேர் உடைஞ்ச கத்தி, உடைஞ்ச வாளு, 2 குதிரை, 70 ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு 1000க்கு மேற்பட்ட மிகப்பெரிய ஆயுத பலம் ஏந்திய ஒரு படையை எதிர்த்து வீரமாக நின்று வெற்றி வாகை சூடிச்சுன்னு சொன்னா அந்த ஈமானிய பலம். அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த சமூகத்தை, உங்களை மட்டும் இல்ல, உங்களை, உங்கள் குடும்பத்தை, இந்த சமூகத்தை 4 விஷயங்கள்ல இணைக்கணும். 4 விஷயங்கள் என்னன்னா, என்னோட இணைக்க வாருங்கன்னு சொன்னா, ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு என்ன செய்வேன்? என்னோட இணைக்க வேணாம், என் அமைப்போட இணைக்க வேணாம். இந்த சமூகத்தை அல்லாவோட இணைங்க. அல்லாவோடையும் அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடையும் குர்ஆனோடையும் பள்ளி வாசல்களோடையும் நீங்க சமூகத்தை இணைங்க. அது எந்த பள்ளிவாசல்களா இருக்கட்டும், அந்த மகள்ல அந்த பள்ளிவாசலை இணைக்கும். அப்படி இணைக்காத வரைக்கும் வெற்றி என்பது காணல் நீர் தான். இவர் யார் தெரியுமா? உமர் முக்தார். இவர் எந்த வருஷம் வாழ்ந்தார்? ஒவ்வொன்றுக்கு நான் வருஷம் போட்டிருக்கேன். 1858 இருந்து 1931 வரைக்கும். 1911 இவரை வந்து பிடிச்சி தூக்கில போட்டாங்க. இவர் வந்து இட்டாலி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய, இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்? லிபியா இருக்குல்ல, கெடாஃபின்னு ஒருத்தர் இறந்து போனார்ல, அந்த லிபியா நாட்டை சேர்ந்தவர். அங்க இட்டாலியோட இன்வேஷன் வந்துருச்சு, உள்ள வந்துட்டாங்க. அப்ப இவர் சும்மா ஒரு நாட்டு துப்பாக்கிகளை வச்சுக்கிட்டு சில தோழர்களை வச்சுக்கிட்டு அந்த பெரிய படையை எதிர்த்து போராடினார். அப்ப திடீர்னு இட்டாலி இவங்க வந்து கொரில்லா அட்டாக், விடுதலை புலி கொரில்லா அட்டாக்னா என்னன்னா, மறைஞ்சு போய் அடிப்பாங்க, திடீர்னு போய் அடித்து தாக்குவாங்க, கொரில்லா அட்டாக் பண்ணுவாங்க உமர் முக்தார். அப்ப லிபியா படை என்ன செஞ்சிச்சு? விமானங்கள் வாங்கிச்சு. அப்ப விமானங்கள் இல்ல, போர் விமானங்களை வாங்கி இவங்களை அடிக்கணும் அப்படிங்கிறது. அப்ப உமர் முக்தார்ட்ட வந்து சொல்றாங்க, தலைவரே, இத்தாலி படை வந்து போர் விமானங்கள் வாங்கிட்டாங்க, இனிமே வந்து அவங்க நம்ம விமானத்திலே வந்து அடிப்பாங்க அப்படின்னு பயந்து போய் வந்து சொல்றாங்க. அப்போ உமர் முக்தார் சொல்றாரு, நீங்க வரலாற்றில் எழுதி வச்சுக்கோங்க, உங்க நெஞ்சில எழுதி வச்சுக்கோங்க, இதை நான் சொல்றதை இன்னைக்கு மறக்கவே மறக்காதீங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஏப்பா விமானங்கள் அல்லாவுடைய அரிசுக்கு மேல பறக்குமா, அல்லாவுடைய அரிசுக்கு மேல பறக்குமா, கீழே பறக்குமான்னு கேட்டாரு. அது எப்படி அல்லாவுடைய அரிசுக்கு மேல பறக்கும், கீழே தானே பறக்கும் அப்படின்றாரு. அப்போ உமர் முக்தார் சொன்னாரு,
அரிசின் மேலுள்ள அல்லாஹ் நமக்கு பாதுகாவலா இருக்க போது இந்த விமானங்களை பார்த்து ஏன்பா பயப்படுறீங்க, வாங்க போரிடுவோம் அப்படின்றார். வாங்க போரிடுவோம். அதான் ஈமானிய உறுதி, அதுதான் ஈமான். நீங்க ஈமானை மட்டும் சரி செஞ்சு ஒரு சமூகத்தை உருவாக்கிட்டீங்கன்னா உலகமே எதிர்த்து வந்தாலும் நீங்க ஒரு ஆளா உறுதி அனுப்பிங்க. அதுதான் இது. இவர் யாரு அப்படின்னு சொன்னா, இவர் பேர் வந்து தாரிக் பின் ஜியாத். இந்த மாதிரி ஒரு இளைஞர், பெர்பர் இனத்தை சேர்ந்தவர். பெர்பர்னா ஒரு மலை ஜாதி. பெர்பர்னா மலை ஜாதியா என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த இனத்தை சேர்ந்தவர். அந்த இனத்தை சேர்ந்தவர், நான் தள்ளி போயிடணும், பெர்பர் இனத்தை சேர்ந்தவர். சரிங்களா? இவர் வந்து ஒரு பெரிய கடல், இங்க இருந்து ஆப்பிரிக்காவில இருந்து போறாரு, கடல்ல பயணம் பண்ணி ஸ்பெயினுக்கு போறாரு. ஸ்பெயினை பிடிக்க போறாரு. ஸ்பெயினை பிடிக்கலாம் அப்படின்னு முஸ்லிம் படைகளை ஏந்தி போறாரு. ஒரு 10,000 பேரை கூட்டு போறாரு. கூட்டிட்டு போய் அந்த கப்பல்ல கூட்டு போறாரு. அந்த காலத்துல பாய்மர போட்டு தானே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் போட்ல கொஞ்சம் கொஞ்சம் பேரா ஏறி போறாரு. போய் இறங்கிடுறாங்க. அவர் இறங்கின இடம் தான் இந்த இடம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜிப்ரால்டர்பாங்க. என்னது ஜிப்ரால்டர்? இன்னைக்கு வரலாறுல பாத்தீங்கன்னா ஜிப்ரால்டர்மா, அது பேரை மாத்திட்டான். ஆக்சுவலா அது ஜிப்ரால்டர்ங்கிற பேர் என்ன வந்துச்சுன்னா ஜபல் அல் தாரிக். ஜபல்னா மலை, தாரிக்னா இந்த பையனுடைய பேர். ஜபல் தாரிக் வெற்றி கொண்ட மலை என்றதுதான் அதுக்கு பேரு. சரிங்களா? அப்ப ஜபல் அல் தாரிக்ங்கிற இவர் போறார். போய் இறங்கினோடனே எல்லாரும் போட்டை விட்டு இறங்கினோடனே எல்லாத்தையும் வர சொல்லி நிப்பாட்டி ஒரு வீர உரை நிகழ்த்துகிறார். ஸ்பெயின்ல இவங்க 10,000 பேர் போயிருக்காங்க. ஸ்பெயின்ல 10,000 எதிரிகள் இல்ல, 20,000 இல்ல, 50,000 இல்ல, 1,50,000 பேர் இருக்கான் எதிரிகள். அவன் நாட்டுல இருக்கான். இவங்க கப்பல்ல பயணம் போய் அங்க போய் இருக்காங்க. வந்த மரங்கள்ட்ட நிப்பாட்டி சொல்றாங்க, முதல்ல burn all your boats, உங்களுடைய போட்டுகளை எல்லாம் எரிச்சிருங்க அப்படிங்கிறான். வந்த நம்ம போட்டு எல்லாத்தையும் தீய பொறுத்து எரிங்க அப்படிங்கிறாரு தாரிக் பின் ஜியாத் சொல்றாரு. எல்லாத்தையும் எரிச்சிடுறாங்க. எரிச்ச உடனே திருப்பி எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு சொல்றாரு, பிரதர்ஸ் நவ் யூ ஹாவ் ஒன்லி 2 ஆப்ஷன்ஸ். இப்பொழுது உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. தப்பித்து போகக்கூடிய எல்லா வழிகளும் அடையப்பட்டு விட்டன. பின்னாடி கடல், முன்னாடி படை. இப்ப 2 ஆப்ஷன் தான். ஒன்று, நீங்கள் அல்லாஹ்வுக்காக இந்த எதிரிகளை சந்தித்து போரிட்டு வீரமரணம் அடைய வேண்டும், அல்லது போரிட்டு ஷஹீதாகணும். 2 ஆப்ஷன் தான். வாங்க போரிடுவோன்னு போரிட்டு அன்னைக்கு ஸ்பெயினை பிடிச்சு நம்ம கையில கொடுத்தார். 800 ஆண்டுகள், 1 ஆண்டு 2 ஆண்டு இல்ல, 800 ஆண்டுகள் ஸ்பெயின் நம்ம கையில இருந்துச்சு. 800 ஆண்டுகள் ஸ்பெயின் நம்ம கையில இருந்துச்சு. திருப்பி சிலுவை யுத்தம் வருது, நம்மளை அடிச்சு சாடிதான். அப்ப நம்ம சமூகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, தாடி எவ்வளவு நீளம் வைக்கலாம், எவ்வளவு குறைவா வைக்கலாம், தொப்பியை போடலாமா போடக்கூடாதா, இந்த ஜமாத்தா அந்த ஜமாத்தா, இப்படி பிரிஞ்சு போய் ஸ்பெயின்ல நம்ம இந்த அக்கீதா கொள்கை அது இதுன்னு பேசி பிரிஞ்சு சமூகம் படம் வந்து நின்றுச்சு. இவன் பிரச்சனையை பேசிக்கிருக்கான். அடிச்சு துவம்சம் பண்ணி ஸ்பெயின்ல ஒரு பள்ளிவாசல் கூட இல்லாம காலி பண்ணி விட்டாங்க. ஒரு பள்ளிவாசல் கூட பாங்கு சொல்றதுக்கு இல்லாம காலி பண்ணி விட்டாங்க. இதெல்லாம் வரலாறு. இதெல்லாம் நீங்க படிக்கணும். இதை படிச்சாதான் எழுச்சி வர முடியும். எங்க வீழ்ந்தோம், எங்க வாழ்ந்தோம், ஏன் வீழ்ந்தோம், ஏன் வாழ்ந்தோம் என்பதை நம்ம தெரிஞ்சாதான் நம்ம வந்து சாதனைகளை படிக்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப வந்து இலக்கை நோக்கி வந்துட்டோம். இது நாம வந்து இதை பார்த்துட்டோம். இப்ப அடுத்த சப்ஜெக்ட் இலக்குன்னா என்ன. இது வந்து வரலாற்றுல மிக சிறப்பு வாய்ந்த ஒரு கிஸ்ரா மன்னனுடைய காப்பு. கிஸ்ரா அப்படிங்கிற ஒரு மன்னனுடைய காப்பு, கை காப்பு, அரச முத்திரை கொண்டது. சரிங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போறாங்க, தப்பிச்சு போறாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. எந்த வருஷம் தான்? ஒண்ணு கிறிஸ்தவ ஆண்டுல சொல்லுங்க, இல்ல முஸ்லீம் ஆண்டுல சொல்லுங்க. கிறிஸ்தவ ஆண்டுல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்கல்ல, ஒண்ணு அத ஹிஜ்ரி ஆண்டுல சொல்லுங்க, இல்ல கிறிஸ்தவ ஆண்டுல சொல்லுங்க. ஹிஜ்ரி 1. வெரி குட், அவர் பாராட்டலாம். அதுல இருந்து தான் ஹிஜ்ரியை ஸ்டார்ட் பண்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹ் போனதுல இருந்தா ஹிஜ்ரியை ஸ்டார்ட் பண்றாங்க. 1. 2வது 622 கிறிஸ்டின் இயர்ல, அதாவது இன்னைக்கு 2025 நடக்குதுல, அப்படியே முன்னாடி போய்க்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவோட. இவன் அபூஜகல் என்ன சொல்றான், தப்பிச்சு போயிட்டாரா, முகமது போய் புடிச்சிட்டு வர ஆளுக்கு ஒரு 100 சிகப்பு ஒட்டகங்கள் கொடுக்குறோம்ன்றான். இன்னைக்கு சிவப்பு ஒட்டகங்கள் தான் ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் காருக்கு ஈக்குவல். இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூக்கு ஒரு மெர்சிடிஸ் கார், ஒரு 100 மெர்சிடிஸ் கார் இந்த தம்பிக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த தம்பியால் அந்த வேலை முடியும் அப்படின்னா செஞ்சுட்டு வருவானா இல்லையா? செஞ்சுட்டு வருவான். 100 மெர்சிடிஸ் கார் கிடைக்குதா அப்படின்னு. அப்ப சுரக்கா பின் மாலிக் அப்படின்னு அந்த பின்னாடி ஒருத்தர் தூங்கி இருக்காரு, லைட்டா தட்டுங்க உங்களுக்கு பின்னாடி. அவரை இவாங்க சமூகத்தை நாங்கெல்லாம் தட்டி எழுப்புறோம்னு இருக்கோம். மஷாலா, நல்லா கொஞ்சம் முகத்தை கூட கழுவிட்டு வந்துருங்க. ஏன்னா சுரக்கா பின் மாலிக் அப்படிங்கிறவர் சொல்றாரு, எனக்கு மக்காட்டு மதீனா ரூட் அத்துப்பிடிங்க,
நான் போய் பிடிச்சிட்டு வரேன், 100 ஒட்டகத்தை எடுத்து வைங்க அப்படிங்கிறார். சொன்ன மாதிரியே ரசூல்லா வந்து பார்த்துறாரு. பார்த்து ஏய் முகமதே நில் அப்படிங்கிறார். ரசூல்லா திருப்பி பார்க்குறாங்க, அவர் குதிரை திருப்பி கீழே விழுந்துருது. பயந்துறாரு. பயப்படும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்றாங்க அந்த சுரக்காட்ட. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் வந்து எந்த இலக்கை நோக்கி என்னுடைய சமுதாயத்தை கொண்டு போறேன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு பயந்து ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு போறாங்க. சரிங்களா? அங்க போய் அடுத்த வேளை சாப்பாடுக்கு என்ன வழின்னு தெரியல, அடுத்து எங்க தங்க போறோம்னு தெரியல. என்னை நம்பி இத்தனை நூற்றுக்கணக்கான முஹாஜிர்கள் வந்துட்டாங்களே, அவங்கள கொண்டு போய் நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல, அதெல்லாம் தெரியல. ஆனா நான் இன்றைக்கு வேணா நான் நிற்கதியாக இருக்கலாம் என்னுடைய சமூகம். ஆனால் சுரக்கா, நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, இந்த சமூகம் பாரசீகம் பெர்சியாவை வீழ்த்தும். அப்ப 2 பேரரசு இருந்துச்சு, ரஷ்யா அமெரிக்கா மாதிரி. பாரசீகம் ரோம்டு இருந்துச்சு. அந்த பாரசீகத்தை வீழ்த்துவார்கள். அந்த மன்னருடைய காப்பு உனக்கு அனுபவிக்கப்படுங்கிறாங்க. சுரக்காவுக்கு அனுபவிக்கப்படுங்கிறாங்க. சுரக்கா போயிடுறாரு, பயந்து வெளியே போயிடுறாரு. போன உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் அவரு ஃபத்தே மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்துக்கு வந்துடுறார். வந்துட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, கிபி 632 ரசூலுல்லாஹ் எப்போ சொன்னாங்க, 632 ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத். 642 அதுக்கடுத்து 10 வருஷத்துல என்ன, இந்த கான்கொஸ்ட் ஆஃப் பெர்சியா, பாரசீகம் வீழ்த்தப்படுது. ஷாது பின் அபி வக்காஸ் தலைமையில இந்த கோட்டை கதவு எப்படி இருக்கும், அந்த கோட்டை கதவை நம்முடைய வீரர்களுடைய குதிரையுடைய முன் கால்கள் அப்படி உடைச்சிட்டு அல்லாஹு அக்பர் அப்படின்ட்டு உள்ள போகுது. நினைச்சு பாருங்க, நீங்க எல்லாம் ஆற்றல் பெற்றுட்டு நாளைக்கு பார்லிமெண்ட்டுக்குள்ள நீங்க எல்லாம் அல்லாஹு அக்பர் அப்படின்னு நீங்க இந்திய பார்லிமெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் எப்படி புல்லரிக்கும். கனவு காணுங்க, நினைச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னைக்கு வேணா நான் நாடு விட்டு நாடு போலாம்டா, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கலாம், ஆனால் என் சமூகத்தை நான் எங்கே கொண்டு போவேன், பாரசீகம் வீழ்த்தப்படும், அந்த மன்னருடைய காப்பு உனக்கு அனுபவிக்கப்படும். நாங்க அடிச்சாங்க. எல்லா நகைகளும் மதீனாவுக்கு கொண்டு வரப்படுச்சு. சுரக்கா வந்து கூப்பிட்டு அந்த காப்பை அணிவிக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. இது வரலாறு. அப்ப இந்த இலக்குகளை எப்படி நம்ம அடையணும்? நம்ம வேற எங்கேயும் யார்கிட்டையும் போய் கேட்க வேணாம், வேற எங்கேயும் யார்கிட்டையும் போய் பார்க்க வேணாம். இப்ப தமிழ்நாடு வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, தெரியுமா தம்பி? தமிழ்நாடு வெற்றி கழகம் தெரியாதா? நீங்க மண்டே ஆட்டத்தை பார்த்தா தெரியும்னு சொல்றீங்களா, தெரியாதுன்னு சொல்றீங்களாண்டே தெரியல. தெரியும், வெரி குட். யார் ஆரம்பிச்சிருக்கா? விஜய். சாதாரண விஜய் இல்ல, என்ன விஜய்? தளபதி விஜய். அவர்கிட்ட ஒருத்தர் சேர்ந்து இருக்காரு, எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். எலெக்ஷன் யார் அவரு? சூப்பர். யாரோ ஒருத்தர் பிரசாந்த் கிஷோர். இவர் முன்னாடி டிஎம்கேக்கு வேலை பார்த்தாரு போன எலெக்ஷன்ல, அதுக்கு முன்னாடி பிஜேபிக்கு வேலை பார்த்தாரு, இப்ப தமிழ்நாடு வெற்றி. இதெல்லாம் படிக்கணும். நீங்க டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நியூஸ் பேப்பர் படிக்கணும், நாட்டில் என்ன நடந்துக்கு இருக்கு, என்ன பிரச்சனைகள் ஓடி இருக்கு, எல்லாத்தையும் படிக்கணும். ஓகேவா? அவர் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த மாதிரி நம்ம தான் நான் முஸ்லிம்ஸுக்கெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி இஃப்தார் அது இதெல்லாம் வைப்போம்ல நிறைய மீட்டிங்ல, அந்த மாதிரி வடநாட்டில் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல வந்து கேட்குறாங்க, நம்ம சமூகம் ஏங்க நான் ரொம்ப வந்து எங்க சமூகம் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, நாங்க என்ன செய்யறது, ஏதாவது வழி சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்ப அந்த பிரசாந்த் கிஷோர், நீங்க கூகுள்ல தட்டி பாருங்க, பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு, என்ன ஏன்ட்ட போய் கேக்குறீங்க, ஆப்கா பயகம்பர் கா லைஃப் மே, உங்களுடைய பயகம்பர்னா நபி, உங்களுடைய நபியுடைய வாழ்க்கையில உங்களுக்கான அத்தனை தீர்வுகளும் இருக்கு, நீங்க ஏன்ட்ட வந்து கேட்டுக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம சமூகம் அப்படிதான் இருக்கு. என்னை ஸ்டாலின் காப்பாத்துவாரா, ராகுல் காந்தி காப்பாத்துவாரா, சோனியா காந்தி காப்பாத்துவாரா, இவர் காப்பாத்துவாரா, அவர் காப்பாத்துவாரா, கனிமொழி, உங்க ஏரியா கனிமொழி காப்பாத்துவாங்களான்னு நினைச்சுக்கிறீங்க. அல்லாஹ் காப்பாத்துவான், ரசூல்லா நம்மளுக்கு வழி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம். சரிங்களா? அப்படி நினைக்கும் போதுதான் நமக்கான மாற்றங்களை, நமக்கான திட்டங்களை, நமக்கான இலக்குகளை நாம் நிர்ணயிக்க முடியும். சரிங்களா? அதுதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மதீனா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்க வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு மக்காவில இருந்து மதீனாவுக்கு போனதுல இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான வரைக்கும் 10 வருட வாழ்க்கையை நீங்கள் படியுங்கள். வாழ்க்கையை படிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறிடும். உங்களுடைய சொல், உங்களுடைய செயல், உங்களுடைய நடை, உங்களுடைய உடை, உங்களுடைய பாவனை அத்தனையுமே மாறும். ஏன்னா உலகத்திலே தோன்றிய சீர்திருத்தவாதிகள்ல ஒரு சீர்திருத்தவாதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய வாழ்க்கையை படிக்கும் போது நீங்க நேத்து இன்னைக்கு ஒரு பக்கம் தான் படிச்சிருந்தீங்கன்னா கூட அந்த ஒரு பக்கம் நேற்றைய நிலையை விட இன்றைய நிலையை உங்களை உயர்த்தி காட்டும். சரிங்களா? அப்ப இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மதீனாவெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பார்க்க டைம் இல்லை.
அப்ப அவங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா மஸ்ஜிதுகளை பலப்படுத்துறாங்க. 63 அமல்களின் மூலமாக 4 மெயின் செக்டர்ஸை வச்சு உருவாக்குறாங்க. அந்த 4 என்னன்னா எப்பயுமே ஒரு லாங் டேர்ம் கோல் இருக்கணும், ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் இருக்கணும், ஒரு மிட் டேர்ம் கோல் இருக்கணும். என் சமூகத்தை இந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு கொண்டு வர போறேன் அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் கோல், அது 10 வருஷம் இருக்கலாம். அடுத்து வந்து மிட் டேர்ம், சமூகத்தை இன்னைக்கு ஆரம்பிச்சலாம் நாளைக்கு மாத்திர முடியாதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தொடர் முயற்சி, நீண்ட பயணம், கடின முயற்சி, தொலை இலக்கு, அது இருந்தாதான் மாற்ற முடியும். சரிங்களா? அது இருந்தாதான் நம்ம சமுதாயத்தை இந்த நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்ற முடியும். ஸோ அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போன உடனே நோட்டு கீட்டு இருந்தா குறிச்சு வச்சுக்கோங்க, ஒரு 4C கான்செப்ட்னு ஒரு கான்செப்டை உருவாக்குறாங்க. என்ன கான்செப்ட்? ஏன் நான் கேள்வி கேட்கிறேன்னா நீங்க சில பேர் தூங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கான்செப்ட்? 4C. சூப்பர். 4C கான்செப்ட். அதுல முதல் சி என்ன அப்படின்னா கனெக்ட். முதல் சி என்ன? கனெக்ட். கனெக்டிங் த பீப்புள். கனெக்ட். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போன உடனே அங்க 60க்கும் மேற்பட்ட கிளையாளர்கள் இருக்காங்க. எல்லாத்தையும் போய் சந்திக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இங்க எத்தனை பேரு உங்க மஹல்லாவில் இருக்கக்கூடிய உங்க மக்களை போய் நீங்க சந்திச்சீங்கம்மா? உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க, எத்தனை மக்கள் இருக்கீங்க, என்ன பண்றீங்க, உங்களுக்கு என்ன வியாபாரம், என்ன வருமானம் வருது, உண்மையிலே கல்யாணம் ஆயிடுச்சா, விதவை பெண்கள் இருக்காங்களா, அனாதைகள் இருக்காங்களா, எத்தனை பேர் நம்ம மக்களை போய் சந்திச்சோம்? ரசூலுல்லாஹ் சந்திக்கிறாங்க. கனெக்ட். நான் முஸ்லிம்ஸ் எல்லாம் போய் சந்திக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கனெக்ட். ரெண்டாவது சி கம்யூனிகேட் பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்யூனிகேட் பண்ண, நான் யாரு, எதற்காக வந்திருக்கேன், நீங்க உங்களுக்கான ஒரு இலக்கை வச்சுக்கிட்டீங்கன்னா 2035 காயல் பட்டணத்தை தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுல கல்வியில, ஆன்மீகத்துல, பொருளாதாரத்துல, சமூக நிலையில நாங்க உயர்த்துவோம் அப்படிங்கிற ஒரு இலக்கை வச்சுக்கிட்டீங்கன்னா 2035 அந்த இலக்கை நீங்க சொல்லலாம், யாரை பார்த்தாலும் சொல்லலாம். 2030 சவுதி விஷன் ஒண்ணு வச்சான், இப்பதான் 2030 அவன் வச்சுட்டா 50 வருஷத்துக்கு முன்னாடியே. அந்த மாதிரி ஒரு விஷன் காயல்பட்டினம் 2035 கல்வி ரீதியா என் சமூகத்தை எங்கெங்க உயர்த்தினா. இன்னைக்கு எத்தனை IAS IPS இருக்காங்க? ஒருத்தர் கூட இல்லையா? 5 பேரையாவது உருவாக்கும். அதுக்கப்புறம் என்ன, டாக்டர்ஸ் எத்தனை பேரை உருவாக்கும்? இதுக்கு எல்லா மஹல்லாவிலையும் சேர்ந்து நம்ம எல்லா காயல்பட்டினம் ஒட்டுமொத்தமா இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அந்த அடிப்படையில ஒன்றுபடணும். நம்மளுக்கு இடையில தொப்பி தகராறு, தாடி தகராறு இதெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் வேற பிரச்சனை. ஏன்னா எதிரி படம் வந்துருச்சு, ஸ்பெயின் மாதிரி எதிரி படம் உள்ள வந்துருச்சு. இப்போ உட்காந்துட்டு நம்ம பிரச்சனையை பேசிக்க முடியாது. இப்ப இஸ்லாத்துடைய அடிப்படை நாதமான லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அடிப்படையிலே ஒன்றுபட்டு அவங்களையும் சீர்திருத்தக்கூடிய பணியை செய்யணும். அப்ப ரெண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, ரெண்டாவது சி கம்யூனிகேட். என்ன கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா, நான் யாரு, எதுக்காண்டி வந்திருக்கேன், நான் அல்லாஹ்வுடைய தூதரா வந்திருக்கேன், உங்களை எல்லாம் அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை நோக்கி வர்றேன், ஹக்கில் பாத்தில இருந்து ஹக்கை நோக்கி வர்றேன், தோல்வியிலிருந்து வெற்றியை நோக்கி வர்றேன், நீங்க நான் சொல்றதையெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இது கம்யூனிகேட் பண்றாங்க, இதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறது. மூணாவது சி என்ன அப்படின்னா, மூணாவது சி என்ன தம்பி போட்டிருக்கேன் போர்டில்? மூணாவது சி என்ன? கொலாபரேட். அப்ப ரசூலுல்லாஹ் கம்யூனிகேட் பண்றாங்க, பிடிச்ச சகோதரர்கள் கொலாபரேட் ஆவாங்க. அப்ப நீங்க 2035 நான் காயல்பட்டினத்தை இப்படி மாத்த போறேன் அப்படின்னு நீங்க மக்கள்கிட்ட போய் சொன்னீங்கன்னா உங்களோட கொலாபரேட் ஆகாம இருப்பாங்களா? கொலாபரேட் பிரச்சனையை பேசினா கொலாபரேட் ஆக மாட்டாங்க. நம்ம எல்லாரும் வாங்க சேர்ந்து பெரிய ஆளாகும் அப்படின்னா கொலாபரேட் ஆகாம இருப்பாங்களா? கொலாபரேட் ஆவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க சொன்ன அந்த விஷயங்கள் பிடிச்சவங்க அவங்களோட கொலாபரேட் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் நான் உங்களோட சேர்ந்து வேலை பார்க்கணுமா அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் மதீனாவுடைய கான்ஸ்டிடியூஷனை சொல்லியிருக்கேன், நீங்க இதைத்தான் ஃபாலோ பண்ணி உங்க ஊர்ல நீங்க உங்க சமூகத்தை வளர்த்தெடுக்க போறீங்க. புதுசாலாம் நான் ஒன்றும் சொல்ல வரல, ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கிறத மட்டும் பாருங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு சக்சஸ் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ். அப்போ கொலாபரேட் ஆகுறாங்க. அப்படி கொலாபரேட் ஆகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தம்பிகளா ஒரு 4-5 ஸ்லைடு ரொம்ப முக்கியம், உங்க வரலாறையே திருப்பிடும், இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கவனமா பாருங்க. அப்படி வந்த தோழர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. உங்க பேர் என்ன பேரு? இஜாஜ். உங்க பேரு? தல்ஹா. மாஷா அல்லாஹ். உங்க பேர் தான் ஷுவைப். இஜாஜுக்கு என்ன திறமை இருக்கு, தல்ஹாவுக்கு என்ன திறமை இருக்கு, ஷுவைபுக்கு என்ன திறமை இருக்கு, முகமதுக்கு என்ன திறமை இருக்கு, முஜாஹிதுக்கு என்ன திறமை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன திறமைகள் இருக்குன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. அந்த திறமைகள்ல அவங்கள ஆளுமைகளா ஆக்குறாங்க, அவங்கள மிகப்பெரிய ஆளுமைகளா உருவாக்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தான் கிரியேட். நாலாவது, முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, கனெக்ட் பண்றாங்க, ரெண்டாவது கம்யூனிகேட் பண்றாங்க, அவங்களோட மக்கள் கொலாபரேட் ஆகிறாங்க, அந்த கொலாபரேட் ஆன மக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரியேட் பண்றாங்க. அப்படி கிரியேட் பண்ண மக்கள் இந்த உலகத்தை 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 1318 வருஷம்
உலகத்தை அறிவால், ஆற்றலால், சிந்தனையால், கலாச்சாரத்தால், பண்பாடுகளால், புதிய கண்டுபிடிப்புகளால் உலகத்தில் எத்தனை துறைகள் உயர்ந்திருந்தனவோ அத்தனை துறைகளிலும் நம்முடைய முஸ்லிம் சமூகம் இருந்து உச்சம் தொட்டு சாதித்த சமூகம். வரலாறு பார்த்திருக்கீங்களா? 1318 வருஷம் ரசூலுல்லாஹ்வுடைய தியாகம் தான் சஹாபாக்கள், சஹாபாக்களுடைய தியாகங்கள் தான் தாபியீன்கள், தாபியீன்களுடைய தியாகம் தான் தபா தாபியீன்கள், தபா தாபியீன்களுடைய தியாகங்கள் தான் அதற்கு பின்னால வந்த மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர்கள், ஆளுமைகள். அதுக்கு தான் ஆரம்பத்திலே வயசு சொன்னேன். 60 to 70 இருக்கவங்க 50 வயசுக்கு என்ன தியாகம் பண்ண போறோம்? 50ல இருந்து 40 வருஷம் வரைக்கும் இருக்கவங்க இந்த 30 to 40 இருக்க இந்த இளைஞர்களை எப்படி ஆற்றல் படுத்த போறோம்? இந்த 30ல இருந்து 40 வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய குழந்தைகளை, அடுத்த ஜெனரேஷனை எப்படி நாங்க ஆற்றல் படுத்த போறோம் அப்படின்னு சிந்திக்கணும், செயல்படுத்தணும். அதை நோக்கிய நம்முடைய நகர்வுகளை நடத்தணும். இப்ப ஏன் சமூகம், நம்ம சமூகம் பின்தங்கிருச்சு அப்படிங்கிறதுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து இபாதத், இன்னொன்னு வந்து இமாரத். இபாதத்னா என்ன? அல்லாஹ் வணக்க வழிபாடு. இந்த 400 வருஷமா என்ன நடந்துருச்சுன்னா நம்ம சமூகத்தில் ஏன் பின்தங்கிட்டோம்? 1600க்கு பின்னாடி நம்மளுக்கு வீழ்ச்சி. 1600ல இருந்து இந்த 2025 வரைக்கும் நமக்கு வீழ்ச்சி. நம்ம சமூகம் வீழ்ந்துகிட்டே வருது, இன்னும் வீழ்ந்துக்கு இருக்கு, கீழே போய்க்கு இருக்கு. இதை எப்படி தூக்கி நிப்பாட்டுறது? இபாதத். இபாதத்னா என்னன்னா தொழுகை, நோன்பு, அல்லாஹ்வுடைய செய்யணும். இந்த இபாதத்துல பண்றேன்னு போன ஆளுங்க பள்ளிவாசலோடையே ஒதுங்கிட்டாங்க, வெளியே வரல அவங்க. இந்த இமாரத்துனா யாருன்னா, இதெல்லாம் வேணாப்பா, வாப்பா நம்ம கல்வி, அரசியல், பொருளாதாரம் இதுல எல்லாம் வா 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 நம்ம வந்து அதுல முன்னேறினாதான் நம்மளுக்கான அதிகாரம் கிடைக்கும்னு போனவங்க இபாதத்து பக்கம் வரல. இது வெற்றியை கொடுக்காது. இபாதத்தும் இமாரத்தும் சரிநேர ஒரே சமநிலை வளர்ச்சி இருக்கணும். சமநிலை வளர்ச்சி இல்லைன்னா வெற்றி இல்லை. ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னு பார்ப்போம். ரசூல்லா ஒரே நேரத்துல ஆன்மீக மேம்பாடு பண்ணாங்க, ஸ்பிரிச்சுவல், இதான் இபாதத். அதுக்கடுத்து சமூக மேம்பாடு பண்ணாங்க. மதீனாவுடைய ஊரக வளர்ச்சி என்ன? மதீனாவில் எங்கெங்கெல்லாம் தண்ணி குளம் வைக்கலாம், எங்கெங்கெல்லாம் மரம் வைக்கலாம், எங்கெங்கெல்லாம் வந்து நிலை நீர்களை ஏற்படுத்தலாம்னு பார்க்கறாங்க. எங்க வந்து பிசினஸ்க்கான ஒரு இடம் உருவாக்குனாங்க, மதீனா மார்க்கெட்னு உருவாக்குனாங்க. பொருளாதார மேம்பாடு, கல்வி மேம்பாடு இதெல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் உங்கள்ட்ட இன்ஷா அல்லாஹ் இது இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஆன்மீக மேம்பாடுங்கிற ஒரு மினிஸ்ட்ரியில, ரசூலுல்லாஹ்வோட மினிஸ்ட்ரியில எத்தனை மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க பாருங்க. சயீத் பின் சாபித், அப்துல்லா இப்னு அம்ர், 4 ஹாஃபில்கள், அப்துல்லா இப்னு மசூத், தல்ஹா, ஷாத் அலி, ஆயிஷார் அலி, குரானை கற்றுக் கொடுக்கிறதுக்கு அப்துல்லா இப்னு மசூத், சாலிம் மௌலா, ஆய்வு செய்யறதுக்கு இத்தனை பேர், இப்னு உமர், இத்தனை பேர் இருந்தாங்க. அடுத்து கல்வி மேம்பாட்டுல யாரெல்லாம் இருந்தாங்க? சயீத் பின் சாபித், அப்துல்லா இப்னு ரவாஹா, அனஸ் இப்னு மாலிக், சாபித் இப்னு இவங்க பூரா கல்வியில போர்ட்போலியோ வச்சுட்டாங்க. நான் கேட்கிறேன், நம்ம எத்தனை பள்ளிகள் இருக்கு? காயல்பட்டினத்துல எத்தனை பள்ளிகள் இருக்கு? எத்தனைதா? 40? கரெக்டா 40? 42? முன்ன பின்னையெல்லாம் இருக்கக்கூடாது. இதுதான் இனி நீங்க ஸ்டேட்டஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ரசூல்லா அப்படிதான் எடுத்தாங்க. ரசூல்லா மக்கத்து அன்சாரிகளை என்னாங்க, மதீனத்து அன்சாரிகள் என்னாங்க, இவங்க நீங்க ஜோடியா இருந்துக்கோங்கன்னாங்க. சேர்க்க முடியாதவங்களை என்ன செஞ்சாங்கன்னா திண்ணை தோழர்களா வச்சு பப்ளிக் நிதியில இருந்து சாப்பாடு போட்டாங்க. ரசூல்லா கணக்கு எடுத்தாங்க. மக்கத்து முஹாஜிரின் நீங்க கணக்கெடுங்க, எத்தனை பள்ளிவாசல் இருக்கு, இந்த பள்ளிவாசல்கள்லாம் எப்படி நம்ம ஆற்றல் படுத்துறதுன்னு பாரு. அந்த எல்லா பள்ளிவாசல்களையும் கல்வி மேம்பாட்டுக்கு ஒரு குழு இருக்கா, அல்லது ஒரு 5 பள்ளிவாசல் சேர்ந்து ஒரு கல்விக்கான குழு இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. எப்படி IAS படிக்கலாம், IPS படிக்கலாம், டாக்டர் ஆகலாம், எப்படி வந்து டிகிரி படிக்கலாம், எத்தனை பிள்ளைங்க நல்லா படிக்கும், ஃபீஸ் கட்ட முடியாது, அவங்கெல்லாம் யாரு, எல்லாத்துக்கும் நம்ம வந்து கணக்கெடுக்கணும். கணக்கெடுத்து கல்வி மேம்பாட்டை மாற்றணும். அப்பதான் இஸ்லாமிக் கோல்டன் ஏஜ் உருவாகும். அடுத்து சமூக அரசியல் மேம்பாடுல யார் இருந்தாங்க? தளபதிகள் காலித் இப்னு வலீத், அபு உபைதா இப்னு ஜர்ரா, ஷாத் இப்னு அபி வக்காஸ். அரசியல் ஆலோசகர்கள் 4 பேர், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, மூசா. ரசூலுல்லாஹ் அரசியல் ஆலோசகர்களா வச்சிருந்தவங்க அடுத்த அரசர்களா மாறிட்டாங்க. தெரியுங்களா? நீதிபதிகள், ஜட்ஜு, அலி இப்னு அபூ தாலிப், முஆத் இப்னு ஜபல், அப்துல்லா இப்னு மசூத், சாலிம் மல்லா. தகவல் தூதர்கள், அடுத்த நாட்டுக்கு தூது போறதுக்கு யார்? இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினிஸ்ட்ரியில இருந்தவங்க. அடுத்து பொருளாதார மேம்பாட்டு திட்டம், பிசினஸ் டெவலப்மெண்ட். எத்தனை பேர் பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு இங்க இது என்ன பள்ளி ஜாமில் அஸ்கர்ல பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு விங் இருக்கா? இல்லைன்னா இனிமே ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆரம்பிச்சு நம்ம கம்யூனிட்டி எத்தனை, நம்ம ஒரு வணிக சமூகம் தான். இந்தியாவுக்கு இஸ்லாம் வந்ததே வணிகர்கள் மூலம் தான். அந்த வணிக சமூகங்கிற அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துக்கிட்டு வரோம். நம்மளோட நாடார்கள் சமூகத்துல முன்னேறிட்டான், வணிகத்துல நம்மளோட இந்த ஜெயினர்கள் முன்னேறிட்டான்,
மராட்டியர்கள் முன்னேறான், எல்லாம் முன்னேறிட்டான், நம்ம மட்டும் கீழே போய்க்கிருக்கோம். ஏன் நம்ம இளைஞர்கள்லாம் கூப்பிடுங்க, பிசினஸ் டெவலப்மெண்ட் பத்தி கிளாஸ் எடுங்க, சரிங்களா? அந்த மாதிரி நீங்க எத்தனை முஸ்லீம்கள் இருக்காங்க, எத்தனை பேர் செல்வந்தர்கள் இருக்காங்க, எத்தனை பேர் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்காங்க, படிச்சவங்க எத்தனை பேர், படிக்காதவங்க எத்தனை பேர், விதவைகள் எத்தனை பேர், அனாதைகள் எத்தனை பேர், நோயாளிகள் எத்தனை பேர், இப்படிலாம் நீங்க பார்த்து உங்க சமூகத்தை தூக்கி நிப்பாட்டக்கூடிய ஒரு பணியை ஒரு குழு உருவாக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? இப்போ இன்னைக்கு இருக்க இளைஞர்களுடைய சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கல்ச்சரல் டெக்லைன் கலாச்சாரத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்பு. அவன் பார்க்கக்கூடிய சோசியல் மீடியா, அவன் பார்க்கக்கூடிய வீடியோ, அசிங்கமான படங்கள் எல்லாமே அவனை மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாக்கி அவனுடைய மிகப்பெரிய ஆளுமையை குறைக்குது. அவனுக்கு ஒரு ஆளுமை இருக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகும்போது என்ன செய்யறாங்க, ஒரு படையை எடுத்து போறாங்க, யமாமா அப்படிங்கிற ஊருக்கு போய் படபெடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப ஒரு தளபதியை நியமிக்கிறாங்க. இந்த போருக்கு இவர் தான் தளபதி. யாரு தெரியுமா? யாரு? ஒசாமா. அவருக்கு என்ன வயசு? அவருக்கு ஒரு 18 20 தான் இருக்கும். ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி செய்யறாங்கண்டா, இளைஞர்களை ஆற்றல் படுத்துறாங்க. யமாமாங்கிற போர் ஆனா ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிறாங்க. அது கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்துல போறாங்க. அது பின்னாடி பார்ப்போம், டைம் இருந்துச்சுன்னா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? இன்னும் எவ்வளவு நேரமா இருக்கு? 5:20 ஆயிடுச்சுமா? ஆமா குட்டிகளா? 5:50? ஓகே, 30 நிமிஷம் இருக்கு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த மாதிரி நம்ம இளைஞர் வீணா போயிடக்கூடாது. அவன் உசாமா மாதிரி பெரிய ஆளா வரலாம், நம்ம தான் பார்க்கணும், அது செய்யணும். சோசியல் மீடியா அண்ட் டிஜிட்டல் அடிக்ஷன், சோசியல் மீடியாவில் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லலை, ஒவ்வொன்றோடு அதில் போய் ஒரே இதாக பாஞ்சிடாங்க. சோசியல் மீடியா அடிக்ஷன் என்னன்னா, நைட்டு தூங்க வராமல் அதை நோண்டிக்கு இருக்கிறது, பாத்ரூமுக்கு போனாலும் அதை செய்யறது, காலையில் எந்திரிச்சோன்னா அது பண்ணுறதுன்னா நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த மூளையில் டொப்பமைன் ஒன்று உருவாகும். டொப்பமைன் கேள்விப்பட்டீங்களா? டொப்பமைன். ஒரு சிகரெட் பிடிக்கிறவன் புதுசாக ஒரு 5 நாள் புதுசாக சிகரெட் பிடிச்சான்னு வைங்க, 5வது நாளில் அவன் 5வது 6வது நாளில் டொப்பமைன் உருவாயிரும். அது என்ன பழக்கம் வந்துடும். டொப்பமைன்ங்கிறது அது ஒரு நீர், அது சுரந்து அவனை அப்படியே மயக்கிடும். 6வது நாள் அவன் பிடிக்காட்டினா ஒரு மாதிரி இருக்கும். அந்த டொப்பமைன் என்ன செய்யும், இவனை ஆட்டோமேட்டிக்காக வீட்டில இருந்து நடக்க போய் அந்த கடையில் போய் சிகரெட்டை வாங்க சொல்லும். அவன் போய் வாங்க மாட்டான், டொப்பமைனே வாங்க சொல்லிடும். அவனே போவான், டாஸ்மார்க்குக்கு போவான், பாட்டில் வாங்குவான், உடைப்பான், ஊற்றுவான், ரோட்டில் விழுந்து கிடப்பான். இந்த டொப்பமைன் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இந்த டொப்பமைனுக்கு நம்ம அடிமையாயிடக்கூடாது. ஜமான் பாய்க்கு தான் அடிமையா இருக்கணுமே ஒழிய, ஜமான் பாய் கண்ட சோசியல் மீடியாவுக்கும் டொப்பமைனுக்கும் அடிமையாயிடக்கூடாது. அந்த ஒரு உறுதியை நீங்க எடுத்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி எஜுகேஷன் அண்ட் இன்டலெக்சுவல் growth, நம்ம அது ஆரம்பத்திலே பார்த்தோம். சமூகத்துல கல்வி வீழ்ச்சி இருக்கு, கல்வியில நம்ம பெரிய ஆளா ஆகல. மாரல் அண்ட் எத்திக்கல் டிகிரேடேஷன், அதாவது முஸ்லீம் சமூகம்டாலே ஒரு நீதி நேர்மை நியாயம்னு இருந்துச்சு, அதையெல்லாம் இழந்துட்டு வரோம். இன்னைக்கு முஸ்லீம் தான் ஆட்டையை போடுறான், முஸ்லீம் தான் ஸ்பான்ஜி ஸ்கீம்னு வச்சு மக்களுடைய பணத்தை எடுத்துட்டு போறான், எல்லாமே நடத்துறான். இது எல்லாம் இல்லாத ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கணும். சோசியல் அண்ட் கம்யூனிட்டி பாண்ட். இந்த சோசியல் மீடியாவில் நீங்க சேரும் போது என்ன ஆகும்டா, உங்களை தனிமையை விரும்ப சொல்லும். தனிமையா ஒரு ரூம்குள்ள போய் பூட்டிட்டு உட்காந்துக்கிட்டு அந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ஒரே பார்க்க சொல்லும். மக்களோட போய் பழகவே சொல்லாது. மக்களை ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த கனெக்ட்ங்கிற கான்செப்டுக்கு ஆப்போசிட் கான்செப்ட் இது. தனிமை இருக்கவே கூடாது. தனிமை சைத்தான் விரும்புவான் உங்களுக்கு வழி கெடுக்கிறதுக்கு. தனிமை எக்ஸ்ட்ரீம் லோன்லினஸ் சைத்தான் உங்களை பிடிச்சிருவான். அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் டிசைர், இந்த உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிக்கணும், சைத்தான் பிடிச்சிருவான். அந்த மாதிரி அது இன்னொரு சப்ஜெக்ட் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எக்கனாமிக் சேலஞ்ச் அண்ட் ஜாப் மார்க்கெட் ப்ரெஷர். அடுத்து இந்த பைக் கல்ச்சர். இந்த பைக்கு கல்ச்சர், ஒரு அம்மாவும் அத்தாவும் அழுகிறாங்க. நாங்க கல்யாணம் முடிச்சு தவம் கிடத்து 15 வருஷம் கழிச்சு எங்களுக்கு இந்த குழந்தை வந்துச்சு, இந்த பையனை பிரியாணம் ஆகட்டும், பைக் வேணும்னு கேட்டான், பைக்கை கொடுத்தோம், இது வேணும்னு கேட்டான், இதுன்னு கொடுத்தோம். ஆனா போய் மோதி இன்னைக்கு ஜனாசாவா கிடக்கான். நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைய வளர்த்துருப்போம். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என் புள்ள என்னைய கொண்டு போய் கபருக்குழியில போட்டுச்சுன்னா எனக்கு சந்தோஷம். என் பிள்ளைய நான் கொண்டு போய் கபருக்குழியில போட்டேன்டா, அதை விட ஒரு தந்தைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மனவழி வேற எதுவுமே இல்லை சகோதரர்களே, வேற எதுவுமே இல்லை. என் குழந்தைய நானே கொண்டு போய் ஜனாசா குழியில வைக்கிறது விட உலகத்துல வேற என்ன கொடுமை இருக்கு? அல்லாஹ் உங்களை கலிஃபாங்கிறான், குன்தும் ஹைர உம்மத்துங்கிறான், உலகத்துல தோன்ற சமூகங்களே சிறந்த சமூகங்கிறான். நான் பைக் ஓட்டிட்டு போய் உயிரை மாத்திட்டா அல்லாஹ் நாளைக்கு நம்மளை கேள்வி கேட்க மாட்டானா? நமக்கான நம்ம தாரிக் பின் ஜியாத் மாதிரி வர வேணாமா? உசாமா பின் மாதிரி வர வேணாமா? நம்ம பைக்ல போய் மௌத்தா போறதுக்கு அந்த உலகத்துல பிறந்திருக்கோம். உலகத்தை மாற்றுவதற்காக நான் பிறந்துள்ளேன், என் சமூகத்தை தூக்கி நிறுத்துவதற்காக நான் பிறந்துள்ளேன்,
எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னைக்கு வேணா நடுத்தெருவில் நிக்கலாம்டா, நாளைக்கு பாரசீகம் வீழ்த்தப்படும். அதே மாதிரி நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு வேணா காயல்பட்டத்துல முஸ்லீம்கள் இல்லைன்னு சொல்லலாம், 2035 வந்து பார் என் சமூகத்தை நான் எங்க கொண்டு போய் நிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியமும் ஆற்றலும் எப்போ வரும்? இந்த பிரச்சனையில எல்லாம் இருந்து தயவு செஞ்சு இது பண்ணுங்க. மொக்க பைக் வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வித்துருங்க. வேணாம், நம்மளுக்கு வேணாம். நமக்கு பைக்குங்கிறது பயணப்படுறதுக்கு, ஒரு இடத்துல இருந்து நான் இன்னொரு இடத்துக்கு போகணும். நான் 80ல இருந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் வந்தேன். ஏன் அப்படின்னா நான் இன்னும் இந்த சமூகத்திற்கு பணியாற்ற வேண்டிய ஆர்வம் எனக்கு இருக்கு. நான் வரலாம் 140ல கூட. ஆனா எனக்குன்னு ஒரு அல்லாஹ் ஞானத்தை கொடுத்துருக்கான்ல, என்னைய நான் காப்பாத்திக்கணும்ல. அப்ப இந்த பைக் கல்ச்சர். அடுத்ததா வந்து இந்த கல்வி நிலையங்கள் இன்னைக்கு இருக்கிறது வந்து என்ன செய்யறாங்கன்னா, அறிவாளிகளை உருவாக்க எல்லா கேம்பஸ் எல்லா இதுலயும் போட்டிருப்பான், எங்க இன்ஜினியரிங் காலேஜுக்கு வாங்க, உங்களை நாங்க பெரிய ஆளாக்கி கேம்பஸ்ல சேர்த்து விட்டு 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வாங்க போடுறாங்க. தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் யாரும் இந்த பணத்தை நோக்கி அலை வைக்கக்கூடிய குழந்தைகளாக உங்களுடைய குழந்தைகளை ஆக்கிறாங்க. உங்க குழந்தைகளை ஒரு ஏடிஎம் மிஷினை ஆக்கிறாங்க. தயவு செஞ்சு, பணம்ங்கிறது பை ப்ராடக்ட் தாங்க. பணம்ங்கிறது வாழ்க்கைக்கு தேவை. சரிங்களா? நம்ம சம்பாதிச்சா வேலை பார்த்தா பணம் வரும், நம்ம பிசினஸ் பண்ணா பணம் வரும். இட் இஸ் எ பை ப்ராடக்ட், நாட் த மெயின் ப்ராடக்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பணம்ங்கிறது பை ப்ராடக்ட் தான். பணம் நம்முடைய இலக்கே அல்ல. பணங்கிறது நம்ம வாழ்றதுக்கு இன்னைக்கு எனக்கு 100 ரூபா 150 ரூபா இருந்தா போதும். எனக்கு சொந்த வீடு இருக்கு, 150 ரூபா இருந்தா போதும். எனக்கு 10 லட்சம் 100 லட்சம் சம்பாதிச்சு என்ன பண்ண போறேன்? அதுக்காண்டி நீங்க சம்பாதிக்க வேண்டாம் என்றும் இஸ்லாம் சொல்லவில்லை. ஆனால் இந்த சம்பாதிப்பது மட்டும்தான் இலக்கு அப்படின்னு அந்த பையனை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா, அமெரிக்காவுக்கு ஒரு பையனை உருவாக்கி அமெரிக்காவில் போயிடான். அவங்க அம்மா அப்பா அழுகுறாங்க, இங்க வந்து ஜமாத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, என் பையன் எங்களை பார்க்கவே வரமாட்டேங்கிறாங்க. அந்த பையன்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க அந்த ஜமாத்துக்காரவங்க, என்ன ஏன்ப்பா வர பார்க்குறீங்கன்னா அப்படின்னு. அதா ஜமாத்துல சொல்றான் அவன், அதா என்னைய 10th நல்ல மார்க் வாங்கணும்னு சொன்னாங்க, நான் வாங்கினேன். +2 நல்ல மார்க் வாங்கணும்னு சொன்னாங்க, வாங்கினேன். காலேஜில் டாப்பரா வரணும்னாங்க, நான் ஐஐடி போனேன், காலேஜில் டாப்பரா ஆனேன். அப்புறம் ஃபாரின்ல போய் நீ பெரிய வேலை வாங்கணும்னாங்க, வாங்கினேன், வந்துட்டேன். சொந்தக்காரவங்க கல்யாணத்துக்கு வரல, எங்களை பார்க்க வரல, அம்மா அத்தாவோட கம்ப்ளைண்ட் இது. அவன் சொல்றான், எங்கேயுமே என்னை சொந்தக்காரவங்களை போய் பார்க்கணும், ஏழைகளை போய் பார்க்கணும், நலிவுற்றவங்களை போய் பார்க்கணும், அத்தா அம்மாவை பார்க்கணும்னு சொல்லி தரலையே. அவங்க சொன்ன எல்லாத்தையும் நான் செஞ்சேன். உண்மையா இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேரண்ட்ஸ் இப்படித்தானே இருக்கும்? சொந்தக்காரவங்க கல்யாணத்துக்கு கூட நம்ம கூட்டு போறது இல்லை யாரையும். அவன் படிக்கிறான், அவன் பிஸியா இருக்கான் அப்படின்னு. உறவுகளோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு சமூகம். அதனாலதான் நான் சொல்றேன், அறிவாளிகளை உருவாக்காதீங்க. அறிவாளிகள் இந்த உலகத்துடைய மோகங்களை எப்படி அடைகிறதுன்னு தான் பார்ப்பான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கு நீங்கள் உருவாக்கக்கூடிய அறிவாளிகள் எழுதிக்கோங்க வேண்டாம், 2 பிரச்சனைகளை மாட்டுவான். ஒண்ணு, உலகத்துல எந்த மோகங்கள் இருக்கோ அத்தனை மோகங்களையும் அடையணும்னு ஆசைப்படுவான். சரிங்களா? ஆஸ்திரேலியா போயிட்டு, அண்டார்டிகா போயிட்டு, அது போயிட்டு, இது போயிட்டு, வேற என்ன அப்படிமா, இந்த கார் வாங்கிட்டு, அந்த கார் வாங்கிட்டு, அந்த கார் வாங்கிட்டு, எல்லாமே சலிச்சு போச்சு, வேற என்ன, இந்த மொபைல் வாங்கிட்டு, அந்த மொபைல் வாங்கிட்டு, வேற என்ன, எல்லாத்துலயுமே அவன் நிராசை அடிச்சிடான். ஒரு நல்ல ஒய்ஃபை கட்டி விட்டோம்னா 1 வருஷம் கூட வாழ தெரியாது, டைவர்ஸ் ஆயிரும். 1 மாசம் கூட வாழ மாட்டான். இவனை உருவாக்கி என்ன பிரயோஜனம்? சமூகத்துக்கு பேர்டன். நீங்கள் அறிவாளிகளை உருவாக்காமல் அறிஞர்களை உருவாக்குங்கள். அறிஞர்கள் என்ன செய்வான்? என் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளை எப்படி உயர்த்துறது, என் சமூகத்தில் இருக்க உறவுகளை எப்படி மேல தூக்கி வருது, என் சமூகத்தை கல்வி நிலையை எப்படி உயர்த்துறது. மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துல இருந்து எல்லாம் அப்படிதான் சிந்திச்சாங்க. காந்தி அப்படிதான் சிந்திச்சாரு. காந்தி வந்து பாரிஸ்டர் பட்டம் வாங்கிட்டு போனாரு, ரயில்ல இருந்து கீழே தள்ளி விட்டோன்னே கீழே விழுந்தாரு. அவர் பேரு என்னங்க? மோகன் சந்த் கரம்சந்த் காந்தி. கரம்சந்த் காந்தி. அவரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டோன்னே அவர் அந்த மோகன் கரம்சந்த் காந்தியா கீழே விழுந்தவர் எழும்போது மகாத்மாவா எழுந்தார். ஏன் இதுவரைக்கும் என்னை தள்ளி விட்டேடா, இனி நான் வந்து இந்த இன இழிவுக்கு எதிராக உன்னைய நான் வந்து வாழ்க்கை முழுவதும் போராடாமல் இருக்க மாட்டேன்னு இதே எங்க ஊருக்கு மதுரைக்கு வந்து அவர் இதே சட்டப்பேண்டையெல்லாம் கழட்டிட்டு அரையாடைக்கு போயிட்டார். போடா, இதுதானே, அதுதான் அறிஞர்கள். அவங்க தான் அறிஞர்கள். அறிவாளிகள்னால பிரயோஜனம் இல்லை, இந்த ஒரு சமூகத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ உங்க குழந்தைகளை அறிஞர்களாக நீங்கள் உருவாக்குங்க. அதான் ரொம்ப முக்கியம். ட்ரக்ஸ் பயன்படுத்துறது, உணர்ச்சி வசப்படக்கூடிய சமூகம். எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டுரும். ஒண்ணு, தினமலர் ஏதாவது தப்பா எழுதிருவான், தினமலரை எடுத்து கொளுத்திடுவான். நம்மளால கொளுத்துவோமா இல்லையா? இப்ராஹிம் ரசூலுல்லாஹ் திட்ட போச்சு அப்படின்னு உணர்ச்சி வசப்படக்கூடிய சமூகமா இருக்காதீங்க, அறிவு வசப்படக்கூடிய சமூகமா நீங்க மாறுங்க. இதான் ரியாக்டிவ் அண்ட் ப்ரோஆக்டிவ் கூட இது. அந்த நான் சொன்னேன் ஆரம்பத்தில், பேட்டில் ஆஃப் யமாமா. இந்த யமாமா யுத்தம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்தில் நடக்குது. யாருக்கு எதிராக நடக்குது? எதிரி யாரு? காயல்பட்டினத்தில் நிறைய ஆலிம்கள் ஹாஃபிஸ்கள்லாம் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன்.
முசைலமான்னு ஒருத்தன் நான் நபி ரசூல்லா மூத்தாப்பா நான் தான்ப்பா இப்போ நபி அப்படின்ட்டான். அட்ரா அப்படின்ட்டாங்க. அபூபக்கர் சித்திக் அடிப்பா அவனை அடிச்சு காலி பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. கரெக்டா இல்லையா? தப்பா? நான் வரலாறு படிக்காத கரெக்டா இல்லையாத்தா? தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்க சரிங்களா? அப்ப வந்து குரான் வந்து புத்தகமா இல்லை சரிங்களா? ஒவ்வொருத்தரையும் ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படி மனப்பாடம் பண்ணி வச்ச ஒரு 70 ஹாஃபில்கள் அந்த போர்ல கொல்லப்பட்டாங்க. 70 ஹாஃபில்கள் அந்த போர்ல கொல்லப்பட்டுட்டாங்க. கொல்லப்பட்ட உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மஷூரா வைக்கிறாங்க. அவங்க தான் அமீருல் முஃமினீன். மஷூரா வைக்கிறாங்க, என்னப்பா செய்யலாம். எல்லாருமே இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரியாக்ஷன் சொல்றாங்க. இழந்த 70க்கு பதிலாக 700 அடிக்கணும், 7000 அடிக்கணும், 7 லட்சம் அடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அடிப்போம், உதப்போம், மிதிப்போம், குத்துவோம், அவங்கள ஒண்ணும் இல்லாம பண்ணுவோங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு டேன் வருது. உமர் ரலியல்லாஹு டேன் வரும்போது உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க என்ன பண்ணலாம்னு. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க நம்ம குரானை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? குரானை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் கேட்குறாங்க, இப்போ நான் என்ன கேட்டுக்கிருக்கேன், நீ என்ன பதில் சொல்ற? நான் என்ன கேட்குறேன், நான் 70 ஹாஃபில்களை கொண்டிருக்கான், நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டுக்கிருக்கேன், நீ வந்து குரானை ஒன்று சேர்க்கணுங்கிறிய அப்படின்ட்டு. இல்லை குரானை ஒன்று, ஒரு மசூரா 2 மசூரா 3 எல்லாத்துலேயும் குரானை ஒன்று சேர்க்கணும். கடைசியில் அபூபக்கர் சித்திக் சொல்றா, உமர் சொல்ற மாதிரி நடத்துவோம். ஸைத் பின் சாபித் அப்படின்னு ஒரு சஹாபி, அவர் தலைமையில அன்னைக்கு திட்டம் போடுறாங்க. குரானை ஒன்று சேர்க்கலாம், நீ தான்ப்பா அதுக்கு இதுண்டு நீண்ட இலக்கு. நான் சொன்னேனே நீண்ட இலக்கு, தொடர் பயணம், நேர்மறை சிந்தனை, கடின முயற்சி. அன்னைக்கு ஒவ்வொரு சித்திக்கிற காலத்தில் போடுறாங்க. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு காலம் முடிஞ்சு அடுத்து யார் வர்ற? உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் அந்த வேலைகள் முடியப்பட்டு 8 குரான்கள் பிரதிகள் ஒவ்வொரு நாட்டுக்கும் அனுப்பப்படுது. 70 ஹாஃபில்கள் இழந்த இடத்திலே 7 லட்சம் ஹாஃபில்களை உருவாக்குறாங்க. மாஷா அல்லாஹ் தஆலா. 70 ஹாஃபில்கள் இழந்த இடத்துல 7 லட்சம் ஹாஃபில்கள் உருவாகிறாங்க. இதான் ப்ரோ ஆக்ஷன். எதிர்வினை ஆற்றுறதோடு நின்றாம பாபர் மசீதை இடிச்சிட்டான், உடனே நாங்க டிசம்பர் 6 போய் போராடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அடுத்து என்ன? இன்னொரு பள்ளிவாசல் இடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? மறுவினை ஆற்றணும். அதுதான் செஞ்சாங்க. அப்ப 632 வந்து பேட்டில் ஆஃப் யமாமா நடந்துச்சு. இதே வந்து தினமலர் தினத்தந்தி உங்க ஊர் பக்கத்து ஊர் தான் சரிங்களா? ஆதித்தனார் சரிங்களா? உங்க ஊரை தாண்டி இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சு இன்னைக்கு உலகெங்கும் போகுது. இந்த காயல்பட்டினத்திலிருந்து தினமலர் நம்ம முஸ்லீம் சமூகத்தை எவ்வளவு கேவலமா எழுதுறானா இல்லையாத்தா? ரசூல்லாவை அப்பப்போ திட்டுவான், கார்ட்டூன் போடுவான், நம்ம உடனே தினமலர் வாங்கி எரிப்போம் சரிங்களா? இதெல்லாம் ரியாக்ஷன் பண்றோம். ப்ரோஆக்ஷன் என்ன? நம்ம ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சு நம்ம அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, நீங்கள் நீதியிலே நிலைத்திருங்கள், உங்களுடைய உற்றோருக்கும் பெற்றோருக்கும் பாதகமாக இருந்தாலும் சரியே அப்படின்னு. முஸ்லீம் தப்பு பண்ணாலும் தப்புன்னு அந்த பத்திரிகையில எழுதிருந்தீங்கன்னா இன்னைக்கு தினமலரை விட தினத்தந்தியை விட நம்ம பத்திரிகை எங்கேயோ போயிருக்கும். இது மறுவினை. எதிர்வினை என்ன? தினமலரை எரிக்கிறது. மறுவினை என்ன? நமக்கு அதுக்கு என்ன? நம்ம ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிடும், எவ்வளவோ சகர் சாப்பாடு காசு செலவழிக்கிறோம், எவ்வளவோ கோடிக்கணக்கான பணங்களை கல்யாணத்துக்கு செலவு பண்றோம். ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சு திறம்பட நடத்த முடியாதா? இதே உங்க ஊர்ல புதிய தலைமுறை இது என்ன வைகுண்டன் ஒரு டிவி வச்சிருக்காரு, மணல் கடத்தல் வைகுண்டன் உங்க ஊருக்காரர் தாங்க. என்ன டிவி மறந்து போச்சு எனக்கு, என்ன டிவி? அப்ப அக்பருடைய அவையில பீர்பால்னு ஒருத்தர் இருந்தார். அக்பர் என்ன சொல்றாரு, ஒரு கோட்டை போட்டுட்டு இதை அழிக்காம இதை சின்ன கோடை ஆக்கணும்டாரு, இதை அழிக்காம இதை சின்ன கோடை ஆக்கணும்டாரு. பீர்பால் என்ன பண்ணாரு? என்னங்க பண்ணாரு? பக்கத்துல ஒரு பெரிய கோடை போட்டாரு. அல்லாஹ் குர்ஆன்ல இதைத்தான் சொல்றான், தீமைகளை எந்த ஒரு காரணத்திலும் மிகைத்து விடாமல் நீங்கள் நன்மைகளை அதிகமாக்குங்கள். சின்ன கோடை அக்பர் போட்டாரு, ஒரு கோடை போட்டுட்டு அழிக்காம சின்ன கோடை ஆக்கினாரு. அதை எப்படி பீர்பால் பெரிய கோடை போட்டாரு, இது சின்ன கோடை ஆயிடுச்சு. அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க நன்மைகளை அதிகமா செய்யுங்க. அதைத்தான் சொல்றேன், உங்க சமூகத்துல போங்க, ஏழைகளை பார்த்து பேசுங்க. இந்த சமூகம் வீழ்ச்சி அடைந்ததற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா ஏழைகளுடைய சாபம். நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய சாபம். ஏண்டா நீங்க மட்டும் உங்க கல்யாணத்துக்கு கலரி பிரியாணி போடுறீங்க, மெட்ராஸ் பிரியாணி போடுறீங்க, ஹைதராபாத் பிரியாணி போடுறீங்க, எல்லாம் பிரியாணி போடுறீங்க, நாங்க இங்க சோத்துக்கே வழி இல்லாம இருக்கோம், எங்களை என்னைக்காவது வந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்னு அந்த சமூகம் கேட்குறாங்க. அந்த ஏழைகளுடைய சாபம். நீங்க போய் பாருங்க, நாளைக்கு சென்செக்ஸ் எடுங்க, உங்க சமூகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அடுத்து வந்து ட்ராக்ல ஓடணும். என்னது? ட்ராக்ல ஓடணும். எப்படி ட்ராக்ல ஓடுறதுன்னா, இங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர் இருக்காங்க. இந்த 5வது இதுல ஓடுறவர் என்ன செஞ்சாரு, 100 மீட்டர் ரேஸ் ஃபாஸ்டா ஓடி முதல் பிரைஸ் வாங்கிறார். ஃபாஸ்டா ஓடி முதல் பிரைஸ் வாங்கல, முதலாவதாக வந்து விடுகிறார். ஃபாஸ்டா ஓடி முதலாவதா வந்துடுறார்.
ஆனால் ஓடும் போது என்ன செய்யறாருன்னா அந்த 4வது லைனை அப்படி கொஞ்சம் கிராஸ் பண்ணிட்டு இப்படி போயிடுறாரு. கிராஸ் பண்ணிட்டு அப்படி போயிடுறாரு. இப்போ இவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்குங்கிறவங்க கை தூக்குங்க. கிடைக்குமாடா? எப்படி கிடைக்கும்? கிடைக்காதுங்கிறவங்க கை தூக்குங்க. 2 அதாவது சிலவங்க கிடைக்குங்கும் தூக்கலாம், கிடைக்காதுக்கும் தூக்கலாம். அவங்களுக்குலாம் என்ன பரிசு கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. ஏன் கிடைக்காது? கோடை விட்டு லைனை விட்டு கிராஸ் பண்ணி போயிட்டாரு. சரி, அவங்க லெக்ல போகணும், அது போல. அதனால அவர் என்ன டிஸ்குவாலிஃபை, கரெக்ட் பையன், டிஸ்குவாலிஃபிகேஷன், நல்லா டிஸ்குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்கான். தகுதி நீக்கம். அவனுக்கு செகண்ட் பிரைஸும் தர மாட்டாங்க, தேர்ட் பிரைஸும் தர மாட்டாங்க. ஒரு லிஸ்ட் போட்டிருப்பான், 1ல இருந்து 7 வரைக்கும் ஓடும். அது 7ல கூட வச்சிருக்க மாட்டான், 7, 8ல கூட வச்சிருப்பான். அவனை தூக்கி விட்டுருவான், ஏன்னா நீ டிஸ்குவாலிஃபை ஆயிட்ட அப்படின்னு. அப்போ முக்கியம் என்னன்னா ட்ராக்ல ஓடணும். என்ன முக்கியம்? லெஃப்ட்ல ஒரு ட்ராக் இருக்கு, ரைட்ல ஒரு ட்ராக் இருக்கு. ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ சகோதரர்களே, நம்ம எந்த இலக்கை நோக்கி நீங்க பயணிச்சாலும் லெஃப்ட்ல ஒரு ட்ராக், ரைட்ல ஒரு ட்ராக். அந்த லெஃப்ட்ல இருக்க ட்ராக், ரைட்ல இருக்க ட்ராக் என்னண்டா, ஒன்னு அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்னு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதங்கள், நபிமொழி. இதுக்கு 2க்கும் இடையில நம்ம வாழ்க்கையை ஓடுறோமா இல்லையான்னு பார்க்கணும். நீங்க வேகமா ஓடலாம், ஸ்லோவா ஓடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க லிஸ்ட்ல வந்துருவீங்க. நீங்க இல்ல நான் கொஞ்சம் வட்டி வாங்கி தான் என் வீட்டை கட்டணும், நான் இப்படி வரதட்சணை வாங்கி தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், அப்படி இப்படின்னு ட்ராக்கை விட்டு வெளியே போனீங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆயிருவீங்க. அல்லாட்ட டிஸ்குவாலிஃபை ஆயிடக்கூடாது, அல்லாஹ் காப்பாத்திடும். டிஸ்குவாலிஃபை ஆகாம நம்முடைய இவனுக்காவது 100 மீட்டர் நம்மளுக்கு மவுத்து வரைக்கும் ஓடணும், நம்மளுக்கு மவுத்து வரைக்கும் ட்ராக்ல ஓடணும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அந்த பிரச்சனைகளை நம்ம சரி செய்யணும், நம்மை நாமே உருவாக்கணும். நம்மளை வேற மலக்குமார்களோ அல்லது வேறு சமூகத்து மக்களோ முஸ்லீம் சமூகம் ரொம்ப மோசமாயிருச்சு, உங்களை எல்லாம் தூக்கி விடுவோம் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. சரிங்களா? நம்மை நாமே உருவாக்கணும். கவலைப்படுவதோடு நின்று விடாமல் அந்த கவலைகளை எல்லாம் ஆற்றலா மாற்றணும். சமூகம் கவலையா இருக்குன்னா இவருக்கும் கவலையா இருக்கு, அவருக்கு கவலை இருக்கு. யாருக்கு தான் கவலை இல்லை? டீ குடிக்கும் போது கவலை வரும், டம்ளரை குடிச்ச உடனே கவலை போயிடும். டிவியில ஒரு நிகழ்ச்சியை பார்ப்பீங்க, பலஸ்தீனத்துல அடின்னு அடிப்பான் நம்ம மக்களை, கவலை வரும். அடுத்து என்ன ஜோடி நம்பர் ஜோடின்னு ஏதாவது ஒரு புகழ்ச்சியை போடுவான், அந்த கவலை போயிடும். அடுத்து ஏர்டெல் சூப்பர் சிங்கர் போடுவான், அந்த கவலை போயிடும். சரிங்களா? இப்படிலாம் இல்ல, எல்லா கவலைகளை எல்லாம் ஒட்டுமொத்த ஆற்றலாக மாற்றணும். ஒரு ஜமாத்தா வரணும், 2 பேர் 3 பேர் 5 பேர் 4 பேர் உட்கார்ந்து என்ன சமூகத்துல பிரச்சனை, என்ன செய்யலாம் எப்படி செய்யலான்னு மாத்தணும். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சவுத் இந்தியா நல்லா இருக்கு, வடநாட்டுல வீழ்ந்துட்டான். ஹோலி பண்டிகை கொண்டாடினா பள்ளிவாசலை கவர வச்சு மூடக்கூடிய நிலைமை, போராட்டம் நடத்தினா ஜேசிபியில சாயந்தரம் வீட்டை இடிச்சிடறான். நம்ம சமூகம் வீழ்ந்துருச்சு. இப்ப அந்த சமூகம் வடநாட்டுல என்ன செய்யுது, நம்ம எப்படியாவது எந்திரிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வீழும் போது, வீழ்ச்சி அடைந்த பின்னால் எழுவது என்பது கடினம். என்னுடைய சகோதரர்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வீழ்ச்சி அடைந்த பின்னால் எழுவது என்பது கடினம். நன்றாக இருக்கும் பொழுதே நன்றாக உருவாக்கி கொள்ளணும். அதான் உதைபியா உடன்படிக்கை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, எல்லாமே ஒன் சைடு. ஆனா 10 வருஷம் உனக்கும் எனக்கும் போர் நிறுத்தம்டாங்க. அந்த 10 வருஷத்துல ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, நல்லா இருக்கும் போதே நல்லா உருவாக்கிட்டு எல்லா நாட்டு அரசர்களுக்கும் கடிதம் எழுதி இஸ்லாத்தை உலகமும் கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்ம நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் போதே நல்லா உருவாக்கிவாங்க. இன்னொரு காலம் வரும், அந்த காலம் வரும்போது உங்க ஜாமிய லஸ்கர்ல பாங்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவான், கவர் போட்டு மூடுங்க, நாங்க ஹோலி பண்டிகை கொண்டாடுவோம் சொல்லுவான். நீங்க கேட்கக்கூடிய நிலையில நீங்க பெயரக்கூடாது என்பதை நான் இன்றைக்கே உங்களுக்கு எச்சரிக்கிறேன். நன்றாக இருக்கும் பொழுதே நன்றாக நீங்க ஒரு முஸ்லிம் மஹல்லாவில் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை தெரியல. சென்னையில மதுரையில எல்லாம் பிரச்சனைகள் வேறு மாதிரி இருக்கு. எங்க ஊர் திருப்பரங்குன்ற பிரச்சனைகள்லாம் பயங்கரம், உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? நன்றாக இருக்கும் பொழுதே நன்றாக உருவாக்கி கொள்ள வேண்டும். டபுள் இன்ஜின் ஸ்பீடு போட்டு நடத்தணும். எந்த சூழ்நிலையில ஆர்ப்பாட்டங்கள் இல்லாமல், நான் இந்த நிகழ்ச்சி நடத்தேன், அந்த நிகழ்ச்சி ஃபேஸ்புக்கில் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி அதெல்லாம் இல்லாம வேகமா நம்முடைய சமூகத்தை வளர்த்தெடுக்கணும். நம்முடைய ஆன்மீக அடையாளத்தை எந்த சூழ்நிலையும் தொலைச்சிடக்கூடாது, தொப்பி போடக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லும். ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலே அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நமக்கு தொப்பி தாடி தேவைப்படுது. சரிங்களா? அதையெல்லாம் உணர்ந்து செயல்படணும். ஆன்மீக அடையாளத்தையும் தொலைக்க கூடாது, தேசிய அடையாளத்தையும். நான் இந்தியன் என்பதிலேயே நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா, மதுரை எக்கனாமிக் சேம்பர் எதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம், எங்கள்கிட்ட ஐஎஸ்லாம் வருவான், மதுரை மண்ணின் வளர்ச்சி, மதுரை மக்களின் வளர்ச்சி, மதுரை பொருளாதாரத்தின் வளர்ச்சி. நாங்கள் எங்கேயுமே முஸ்லீம்களை மையப்படுத்தியே பேச மாட்டோம். மதுரையை உலகுக்கு அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஐஎஸ்லாம் போயிருவான், எந்திரிச்சு சூப்பர் பாய், அருமையா இருக்கு பாய், எங்க எம்பி வராரு, கலெக்டர் எங்க மீட்டிங்க்கு வராங்க, இவர் மினிஸ்டர் எங்க மீட்டிங்க்கு வராங்க, எல்லாரும் வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ப மண்ணின் வளர்ச்சி, மதுரையின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி பொது தளத்திலே தவிர்க்க முடியாத நபர்களாக உருவாக்குங்க. தூத்துக்குடி கலெக்டர் நாளைக்கு தூத்துக்குடி மாவட்டம் சம்பந்தமா ஒரு 10 பேரை பேசணும், முக்கியமான நபர்களை கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு 10 பேர்த்த அவருடைய பிஏட்ட சொன்னா
தவிர்க்க முடியாத 4 நபர்களாக முஸ்லிம்களாக நீங்க போய் இருக்கணும். நீங்க கல்வி ஆளுமையா இருக்கலாம், பொருளாதார ஆளுமையா இருக்கலாம். இப்ப இருக்கீங்களா? இல்லைண்டா உருவாகுங்க. தவிர்க்க முடியாத ஆளுமைகளாக உருவாக்கணும். அதுக்கடுத்து வந்து இந்த அம்மா பேர் மரியாட்டு கமாரா. இந்த அம்மா பேர் எனக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, எனக்கு எங்க அத்தா இல்லை, அம்மா இல்லை, நானே பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைஞ்சுக்கிருக்கேன், நானே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் இந்த மரியாட்டு கமாரா உதாரணம். இந்த பெண் ஆப்பிரிக்காவில் இருக்கா. அந்த ஊர்ல இனக்குழுக்களுடைய சண்டைகள் நடைபெறும். வரவன் என்ன செய்வான்டா, ஆண்களை எல்லாம் கொன்றுவான், பெண்களுக்கு வந்து 2 கையையும் வெட்டி விட்டுருவான், அந்த மணிக்கட்டோட வெட்டி விட்டுருவான். இந்த குழந்தைக்கு அப்ப 10-12 வயசு, 1999. இப்ப இன்னும் உயிரோட இருக்கா. 12 வயசு இந்த குழந்தைக்கு. இந்த குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு பானையை எடுத்துட்டு ரோட்ல குழாயில தண்ணி பிடிக்க போகுது. தண்ணி பிடிக்க போன வரும்போது வந்துட்டான். வந்து ஆண்களை எல்லாம் கொல்றான். அவங்க வீட்டுல இருக்க அப்பா அம்மா எல்லாத்தையும் கொலை பண்றான். ஆண்களை எல்லாம் கொலை பண்றான். இந்த பிள்ளைய தண்ணியை தள்ளி விட்டுட்டு கையை வெட்டி விட்டு போயிடுறான். 12 வயசு குழந்தை. ரத்தம் ஓடுது, அழுன்னு அழுகுது, தண்ணி தண்ணின்னு கேட்குது. அங்கிட்டு இங்கிட்டு கூக்குரல் ஓடுது, மக்கள் ஓடுறான ஒழிய யாரும் தண்ணி எடுத்து கொடுக்கல. கடைசியா ஒருத்தன் ஓடி வர்றான். ஓடி வரும்போது தண்ணி தண்ணி தண்ணின்னு கேட்குது. அவனே உயிருக்கு பயந்து ஓடுறான். அது மாமரங்கள் நிறைந்த ஒரு பகுதி, மாமரங்கள் நிறைந்த ஒரு பகுதி. என்ன செய்யறான் இவன், வேகமா ஓடினவன், ஆகா இந்த குழந்தைய கையை வெட்டிட்டானே, நம்ம நின்னா நம்மளையும் வெட்டிடுவான் அப்படின்ட்டு ஓடிக்கொண்டு இருக்கும் போதே அந்த மாமரத்திலே ஒரு நல்ல பழுத்த மாம்பழம் இருக்கு. அந்த மாம்பழத்தை எடுத்து அந்த குழந்தை படுத்திருந்த திசையை நோக்கி எரிஞ்சிட்டு ஓடிடுறான். அந்த உளுந்த மாம்பழம் அந்த குழந்தை இருந்த இடத்துல இல்லாம அப்படி தள்ளி போய் விடுது. எப்படியாவது நம்மளுக்கு எனர்ஜி வேணுமே, ரத்தம்லாம் ஓடுதுன்னு அந்த குழந்தை தவந்து 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 போய் கால்நடைகளை போன்று அந்த மாங்காவை சாப்பிடுது, மாம்பழத்தை சாப்பிட்டு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்குது. எனர்ஜி கிடைச்சிட்டு அப்படியே நடந்து போகுது. டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ்னு போட்டிருப்பாங்க. அதாவது 2 நாட்டுக்கும் இடையிலான பொதுவான டாக்டர்கள் அங்கே போய் கட்டு போட்டு அகதிகள் முகாமில் இருந்து இன்னைக்கு வந்து யூனிசெஃப் உடைய அம்பாசிடரா கனடாவில் இருக்கு. ஷி ஒர்க்ஸ் டு சப்போர்ட் வார் அஃபெக்டட் சில்ட்ரன். உலகத்திலே போரினால் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய நல அதிகாரியாக இருக்கு. எத்தனை தடவை நம்ம அத்தா பைக் வாங்கி கொடுக்கலன்னு நம்ம சண்டை போட்டிருக்கோம். பெண்களா இருந்தா வயலட் கலர் சுடிதார் வாங்கி கொடுக்கலன்னு எத்தனை தடவை அத்தா அம்மாவுக்கு சண்டை போட்டிருக்கோம். அத்தா இல்ல, அம்மா இல்ல, குடும்பமே இல்ல, சொந்தம் இல்ல, உறவு இல்ல, கை இல்ல, ஆனால் எழுவோம் என்ற நம்பிக்கை இருந்திருக்கிறது. எந்திரிச்சு வந்திருக்கா. அவ தன்னுடைய சுயசரிதையை கால்களாலேயே எழுதியிருக்கா. கால்களாலேயே. அந்த புத்தகத்துக்கு பேர் தான் தி பைட் ஆஃப் ஏ மேங்கோ. தி பைட் ஆஃப், ஏன்னா அந்த மாம்பழத்தை தூக்கி போட்டான்ல, அந்த தூக்கி போட்ட அந்த மாம்பழத்தை கடித்ததுனால தானே அந்த மாற்றம் அவளுக்கு வந்துச்சு. அந்த புத்தகத்துக்கு பெயரே ஒரு மாம்பழத்துடைய கடி என்று எழுதியிருக்கிறார். ஆகையாலே அல்லாஹ் வந்து சொல்றான், இன்னல்லாஹலா யுகையிரு இன்னல்லாக மாஃபி கௌமின். சத்தமா சொல்லுங்க, இன்னல்லாஹலா யுகையிரு மாஃபி கௌமின் ஹத்தா யுகையிரு மாஃபி அன்புசிக்கும். தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாத எந்த ஒரு சமூகத்தையும் அல்லாஹ் மாத்துறது. சைத்தான் அல்லாட்ட போய் சொன்னா, அடியா உன்னைய தேடி வராத வரைக்கும் நீ அவனை தேடி போடக்கூடாது. அப்ப அல்லாஹ் சொல்றான், என் அடியா என்னை நோக்கி ஒரு ஸ்டெப் வச்சா நான் அவனை நோக்கி 2 ஸ்டெப் வைப்பேன். அவன் நடந்து வந்தா ஓடி வருவேன், அவன் ஓடி வந்தா அதுக்கும் மேல வருவேன் அப்படின்னு சொல்லுவான். நீங்க எழணும், நீங்க தான் முதல் ஸ்டெப் வைக்கணும். அல்லாஹ் உங்களை நோக்கி விடுவான். அரியாபுரங்கள்ல இருந்து உங்க சமூகத்துக்கும் நம்ம சமூகத்துக்கும் உதவிகளை கொடுப்பான். வேற எந்த சமூகத்துக்கும் இல்லாத மிகச்சிறப்பு உதவி த கிரேட் ஹெல்ப் ஆஃப் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவி சமீபத்தில் இருக்கு. ஆகையாலே தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாத எந்த ஒரு சமூகத்தையும் அல்லாஹ் மாற்றுவதிலே நம்ம மாறினாதான் அல்லாஹ் மாத்துவான். அப்படிங்கிறதோட இந்த மாற்றத்திற்கு நானும் ஒருவனாக இருப்பேன் என்று சொல்லி நீங்க உறுதி எடுத்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இங்கிருந்து விடைபெற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் இந்த சமூகத்தை வலுப்படுத்தக்கூடிய, எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, எனக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல், எனக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரம் எனக்கானது அல்ல. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜக்காத்துங்கிறது பணத்துக்கு மட்டும் நான் ஜக்காத்து கொடுக்கறது இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவை நானே வச்சுக்கிட்டா வேஸ்ட், எனக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றலை நானே வச்சுக்கிட்டா வேஸ்ட், எனக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை நானே வச்சுக்கிட்டா வேஸ்ட். எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, எனக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல், எனக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரம் எனக்கானதல்ல, இந்த சமூகத்துக்கானது என்று நீங்கள் ஒவ்வொருவரும் நினைத்து பயணப்படும் பொழுது இன்ஷா அல்லாஹ் 2035 நம்ம சமூகத்தை உண்டாக்கலாமா? இந்த ஊரா போய் சொல்லியிருக்கோம். இந்த பவர் பாயிண்ட் வேண்டாம் எடுத்துக்கோங்க. நீங்க உங்க குழந்தைகளை ஆற்றல் படுத்துங்க, உங்க சமூகத்தை ஆற்றல் படுத்துங்க, ஊரா போய் சொல்லுங்க, மக்களை எல்லாம் எழுச்சி பெற வைங்க, ஆற்றல் படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் உயர்ந்த நிலையிலே இன்றைக்கு எப்படி ஜமாத்தா உட்கார்ந்துருக்கோமோ அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் மறுமையில ரய்யான் என்று சொல்லக்கூடிய சொர்க்க வாசல்ல போய் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த உயர்ந்த மாளிகையில நம்ம எல்லாம் இந்த சமூகத்துக்கு பணி செஞ்ச அந்த காரணத்துக்காக அல்லாஹ் நம்மளுக்கு உயர்ந்த பதவிகளை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. அன்பான
பெரியவர்களே, இளைஞர்களே, மாஷா அல்லாஹ் ஒரு மகத்தான முயற்சி. ஒரு குறுகிய நேரத்தில் ஒரு 3 நாளில் முயற்சி பண்ணி மாஷா அல்லாஹ் ஒரு 120லேருந்து 140 சகோதரர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் வந்திருக்கிறீங்க. இதனுடைய பிரதான முத்தாய்ப்பான நோக்கம் என்னன்னா, நம்ம ஜமாத்தில் இன்னைக்கு நம்ம ஜாமில் அஸருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னா 1950க்கு மேல 56ல் கண்ட கனவு ஒரு முற்போக்கு பள்ளி இங்க அல்லாஹ் நம்மளை உட்கார வச்சிருக்கான். ஸோ வழி வழியா இந்த மாதிரி நம்ம சந்ததிகளும் இந்த மாதிரி செயல் திட்டங்களோட கியாமா வரைக்கும் ஆன்மீக வேலைகளாக இருந்தாலும், சமூக வேலைகளாக இருந்தாலும், பைத்துல் மால்களாக இருந்தாலும், தீனியாத்துகளாக இருந்தாலும், ஹிஃபுல் மதரசாவாக இருந்தாலும் நீங்கள் தான் வந்து எடுத்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. தாவாங்கிற ஒரு பெரிய களம் நம்ம கையில் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து தாயிகளாக மாறணும், ஒழுக்க சீலர்களாக மாறணும். இந்த பள்ளிவாசலில் 60, 70, 80 வயதுகளில் உள்ளவங்க முதல் வரிசையில் நின்று தொழுதுட்டு இருக்கிறாங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அக்கௌண்டண்ட்டாக இருக்காங்க, ஆக்டிவிஸ்டாக இருக்கிறாங்க. அவங்களே எல்லா செயல்களையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பேரன் பேத்தி பூட்டலையெல்லாம் கண்டு உங்களை மாதிரி பிள்ளைகளை முன் வந்து நீங்கள் கையில் எடுத்து இந்த வேலைகளை செய்யணும். அப்போ தான் நாளைக்கு நீங்கள் ஒரு சூழ்நிலை அடைய போகும்போது உங்கள் தம்பி, உங்கள் பிள்ளைகள் இந்த பள்ளிக்கு வரும். இது முதல் நிலை தான். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிக்கிறீங்கல்ல, அந்த ஏத்திகாப்பில் இருக்கக்கூடிய சகோதரர்களை சம்சுத்தின்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணாதவங்க பின்னாடி இஷாக்கு மேலே ஃபில் பண்ணிக்கிறங்க. இன்ஷா அல்லாஹ் இதை நிர்வாகத்துடைய ஆலோசனையின்படி இதை ஒரு குரூப்பாக நம்ம மாற்றி பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் நீங்கள் வந்து நமக்கு ஒரு அஃபெக்ஷன் டுவேர்ட்ஸ் அல்லாட பள்ளியை நோக்கி காதல் கொள்ளணும். நம்ம இங்கேயே இருக்கணும். நிறைய வந்து நம்ம அப்படித்தான் ஆயிஷா சித்திகா உருவாச்சு, ஜாமில் அஸர் உருவாயிருக்குது. அடுத்தடுத்து நம்ம கையில் IIMங்கிற ஒரு விஷன் இருக்கு. ஆண்களுக்கான ஒரு அகாடமி, ஒரு காலேஜ் நம்ம உருவாக்க வேண்டிய சூழல் இருக்கு. கடன்னு போயிடும். நிர்வாகத்தில் இருந்தவங்க எல்லாம் பாருங்க, நிறைய பேர் நம்மளோட இருந்தாங்க, நிறைய மரணிச்சுட்டாங்க. அடுத்த கட்டத்தை நோக்கி, மரணத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த விஷன் நம்ம மனசுல இருக்கணும். நீங்க தான் பார்ட் அண்ட் பார்சல், நீங்க தான் இந்த பள்ளியுடைய சொத்து. அதனால நமக்கு அழகான ஒரு நிர்வாகம், நமக்கு வந்து நல்ல ஒரு மௌலவிகள் இருக்கிறாங்க. அந்த ஆலோசனையின் அடிப்படையில பள்ளிவாசலோட தொடர்பா இருங்க. இதை ஒரு குழுமமா மாற்றி நம்ம அப்பப்ப நம்ம பள்ளியில நடக்கக்கூடிய எல்லா சூழல்களிலும் உங்க பங்களிப்புகள் வந்து நிச்சயமாக இருக்கணும். உங்களுடைய அலுவல்களில் பிரச்சனை வந்துடக்கூடாது, உங்களுடைய வேலைகளில் பிரச்சனை வந்துடக்கூடாது. மிச்ச நேரங்களில் இந்த பள்ளிவாசல்களோட இணைப்பா இருங்கன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் இஃப்தார் IIMக்கு போயிருங்க இன்ஷா அல்லாஹ்.